சரி. நம்ம இப்ப இதுல பார்க்க போறது என்னன்னா, அயனாக்க சக்தினா என்னன்னு சொல்லி சரியானே? இப்ப அயனாக்க சக்தி பார்க்கணும். அப்புறம் மின்னேற்றத்த பார்க்கணும். அதுக்கு பிறகு வந்து மூலங்கள் இயல்புகள், அப்புறம் அந்த கேளியல் கொஞ்சம் செஞ்சோம்ன்னு சொன்னா, இந்த பாடம் ஃபுல்லா முடியும். அதுக்கு அடுத்ததா வந்து அடுத்த நாளைக்கு வந்து நம்ம வந்து நேர்கோட்டு இயக்கம் பார்த்தோம்னா சரி. இப்ப அயனாக்க சக்தி என்னன்னு சொன்னா, ஒரு விஷயமும் இல்ல. சிம்பிள் விஷயம். ஒரு அணுவன் இருக்குன்னு சொன்னா, அந்த அணுவுல இருந்து ஒரு இலத்திரன நம்ம வெளியால இருக்கிறதுக்கு தேவையான சக்தி தான் அது. இத நான் சுருக்கமா சொல்றேன். இதுக்கான ஒரு வரைவிலக்கணம் இருக்கு. இப்ப இந்த அணுவுல வந்து இப்ப நான் ஒரு சோடியம் என்ற ஒரு அணுவ எடுக்கிறேன்னு சொன்னா, அந்த அணுவுல வந்து 11 புரோத்தன் இருக்கும், 11 இலத்திரன் இருக்கும். இப்ப நான் ஒரு இலத்திரன புடுங்கி வெளியால எறிகிறேன்னு சொன்னா, அங்க 10 இலத்திரனாக மாற்றப்படும். 10 இலத்திரனா மாறக்குள்ள இப்ப எத்தன புரோத்தன் இருக்கு? 11 புரோத்தன் இருக்கு. அடுத்ததா 10 இலத்திரன் இருக்கு. அப்ப அங்க ஒரு இலத்திரன் வந்து என்னவாரு? பற்றாக்குறையா இருக்கு. ஒரு இலத்திரன் பற்றாக்குறையா இருக்கு. அந்த ஒரு இலத்திரன் பற்றாக்குறையா இருக்கிறபடியால இந்த சோடியம் அணு என்னவாக்கப்படும்? ஒரு நேரேற்றம் கொண்ட அணுவாக மாற்றப்படும். அதாவது இலத்திரனை விட ஒரு புரோத்தன் அதிகமா இருக்கிற காரணத்தால, அந்த அணுவுக்கு என்ன ஏத்துக்கும்? அது ஒரு கற்றையனாக மாற்றப்படும். இதுதான் இங்க நடக்கும். அப்ப இந்த அயனாக்க சக்திக்கான நீங்க வரைவிலக்கணம் பார்த்தீங்கன்னு சொன்னா, 1 மூல் 1 மூல் வாயு அணுக்கள்ல இருந்து 1 மூல் வாயு அணு இது ஒரு மூல்ன்னு சொன்னா, 1 மூல் வாயு அணுக்கள்ல இருந்து 1 மூல் அ கொஞ்சம் பொறுங்க. அது எப்படின்னு உங்களுக்கு விளங்காது வடிவலிங்க. ரைட். ரைட். 1 மூல் வாயு அணுவுல இருந்து 1 மூல் இலத்திரன இழக்கிறதுக்கு நம்ம வழங்க வேண்டிய சக்தி தான். அதுக்கு பேர் தான் வந்து அயனாக்க சக்தி. இப்போ 1 மூல் வாயு அணு எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் சோடியத்துல 1 மூல் வாயு அணு எடுத்தேன்டா, அதுல இருந்து 1 மூல் இலத்திரன நான் விடுவிக்கணும்னு சொன்னா, என்னன்னு சொன்னா இலத்திரன். சரி ரைட். 1 மூல் இலத்திரன நான் விடுவிச்சேன் என்று சொன்னா, எனக்கு என்ன வரும்? 1 மூல் Na+ கற்றேன் வரும். அது ஒரு அயன் ஒன்று வரும். சரி இத நம்ம வந்து எப்பயுமே சமன்பாட்டுல வந்து என்ன எழுதலாம்? அது இந்த இலத்திரன வந்து மைனஸ் பண்ணி காட்ட முடியும். அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? Na கேஸ் சரியா? Na+ சக இலத்திரன். இப்படித்தான் நம்ம எழுதுவோம். ஒரு நாளுமே இலத்திரன வந்து மைனஸ் பண்ணி காட்டுறல்ல சமன்பாடுல. பிளஸ் பண்ணி தான் காட்டணும். இப்ப இந்த இலத்திரன் இது சேர்ந்த என்ன அணு வரும். இந்த அணு தான் என்ன செய்யுது? நம்ம சக்திய கொடுக்கக்குள்ள இத நம்ம இப்படி ஒரு அடையாளம் போட்டா என்னன்னா, சக்தி கொடுக்கப்படுகிறதுன்ற அர்த்தம். இது என்ன செய்யுதுன்னு சொன்னா, Na+ ஆகவும், இலத்திரனாகவும் பிரிகை அடையுது. ஒரு மூல் என்று சொன்னா, அங்க 6.022 தர 1023 இவ்வளவு அணுக்கள் அங்க என்ன செய்யும்? இருக்கும். அவ்வளோ அணுக்கள்ல இருந்து ஒரு மூல் இலத்திரன்கள் விடுவிக்கப்படுதுன்னா என்ன? அதே மாரி 6.22 தர 1023 இலத்திரன்கள் என்ன செய்யப்படும்? விடுவிக்கப்படும். விடுவிக்கப்பட்டு தான் என்ன செய்யப்படும்? அதே மாரி 6.22 தர 1023 Na+ அணுக்கள் என்ன அது அயன்கள் என்ன செய்யப்படும்? உருவாக்கப்படும். இந்த 6 தசம் இது என்ன விளக்கம்ன்னு கேட்டா, இத சொல்லுவாங்க. அவகாதரோ மாறிலி. இது நெறைய பேர் படிச்சிருப்பீங்க அவகாதரோ மாறிலி. இப்ப அளவறிதல்ல வரும். அதுக்கு முதல்ல நான் முடிச்சுட்டு அந்த பாடம் போக்குல இத இன்னும் டீப்பா படிப்பிக்கலாம். சரிதானே? இப்ப அவகாதரோ மாறிலி என்று சொல்றது அதான். ஒரு மூல் அணு அப்ப அத நீங்க இப்பயும் ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ஒரு மூல் எந்த எந்த அணுவா இருந்தாலும் அதுல ஒரு மூலன்னு எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மூல்ல இருக்கக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கை வந்து 6.022 தர 1023. இத நீங்க மறக்கக்கூடாது ஒரு நாளும். சரிதானே? இது வந்து உங்களுக்கு ஏஎல்லையும் இருக்கு. சரிதானே? அதனால வந்து மறக்காதீங்க. இது இவ்வளவுதான் வந்து அயனாக்க சக்தி. இப்ப இந்த அயனாக்க சக்தி உங்களுக்கு எத்தன மூலகம் தரப்பட்டிருக்கு? 118 மூலகம் அதாவது நம்மோட பாடத்திட்டத்திலே இருக்கு. ஒரு ஒரு ஆவர்த்தன வினை எடுத்தீங்கன்னு சொன்னா, அங்க 118 மூலகம் இருக்கு. அந்த 118 மூலகங்கள்லயுமே முதலாம் அயனாக்க சக்தி. முதலாம் அயனாக்க சக்தி வந்து கூடியது. அதாவது I1 கூடினது வந்து யாருக்குன்னு சொன்னா ஹீலியத்துக்கு. அத எப்பயுமே நம்ம மறக்கக்கூடாது. அப்ப I1 கூடின யாருக்குன்னு சொன்னா ஹீலியத்துக்கு. அதே மாரி உங்களோட 20 மூலகங்கள். இப்ப உங்களுக்கு தந்திருக்கிற இந்த 20 மூலகங்களுக்குள்ள அயனாக்க சக்தி குறைஞ்ச ஆள் யாரு? பொட்டாசியம். அப்ப I1 வந்து மிக குறைஞ்ச ஆள் வந்து யாரு? பொட்டாசியம். சரிதானே? இதிலே நீங்க ஒரு விஷயம் நீங்க பார்க்கோணும் வந்து, இந்த அயனாக்க சக்தி என்ன செய்யும் என்று சொன்னா, கூட்டத்தின்படியே மேலிருந்து கீழ நீங்க வரக்குள்ள வந்து குறைஞ்சு கொண்டு வரும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, 1310 இருந்ததா? இப்ப எத்தன வருது? 519 ஆயிடுது. அடுத்து என்ன? 495 ஆயிடுது. அடுத்து 418 ஆயிடுது. அப்ப இதுலயே உங்களுக்கு விளங்குது என்ன? அயனாக்க சக்தி வந்து கூட்டத்தின் வழியே மேலிருந்து வரக்குள்ள என்ன செஞ்சு வரும்? குறைஞ்சு கொண்டு வரும். அதே மாரி இப்ப நீங்க ஆவர்த்தன வழிய பார்த்தீங்கன்னா, கூடிக்கொண்டு போகும். ஆவர்த்தன வழி என்ன செய்யும்?
கூடிக்கொண்டு போகும். சரிதானே? அப்ப ஒரு ஆவர்த்தனத்தில இப்ப நீங்க ஒரு 2ஆம் ஆவர்த்தனத்த எடுத்தீங்க, 3ஆம் நீங்க எந்த ஆவர்த்தனத்த எடுத்தாலும், அந்த ஆவர்த்தனத்தில வந்து I1 மிக குறைஞ்சால் யார்? அதாவது 1ஆம் அயனாக்க சக்தி மிக குறைஞ்சால் யாருன்னு கேட்டீங்கன்னா, அது 1ஆம் கூட்டமாகத்தான் இருக்கும். அதே மாரி 6க்கு கூடுதலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 8ஆம் கூட்டம். சரிதானே? 8ஆம் கூட்டத்துக்கு தான் என்ன செய்யப்படும்? மிக கூடுதலான 1ஆம் அயனாக்க சக்தி காணப்படும். ஏன் சிம்பிள். இப்ப இது ஏன் இப்படி குறைய காணப்படுதுன்னு நம்ம ஒரு விளக்கம் ஒன்று பார்த்துட்டு வருவோம். சரிதானே? அப்ப நான் இப்ப என்ன கூட்டத்தின் படி ஏன் குறையுது? ஆவர்த்தனத்தின் படி ஏன் கூடுது? இந்த அட்டவணைப்பு அதாவது இந்த விழுமிய வாயுக்களான இந்த 8ஆம் கூட்டத்துக்கு ஏன் வந்து எல்லா ஆவர்த்தனத்திலயும் கூட இருக்குன்றதையும் ஒரு சின்ன விளக்கமா பார்ப்போம். சரிதானே? சரி இப்ப இது பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப இப்ப நான் வந்து என்ன செய்றேன்? 1ஆம் கூட்டம். 1ஆம் கூட்டத்தில வந்து இலத்திரனிலை எப்பொழுதும் 1ஆம் கூட்டம் என்னது? லிதியம், சோடியம், பொட்டாசியம். இதில் இலத்திரன் இணைப்பு என்ன? 2, 1, 2, 8, 1. அடுத்து என்ன? 2, 8, 8, 1. இதான இலத்திரன் இணைப்பு. அப்ப இதே இலத்திரன் இணைப்பா எடுக்கக்குள்ள, இப்ப யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொன்னான்? இது வந்து என்ன செய்யப்படும்? அட்டமைப்பு எடுக்கிறதுக்கு தான் நாடும். அப்ப ஒரு இலத்திரன் என்ன செய்யும்? டக்குன்னு விடுவிக்கும். ஒரு இலத்திரன டக்குன்னு விடுவிக்கும். அப்ப இதே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இது என்ன செய்யுது? இது வந்து அட்டமைப்பு எடுக்க விரும்புது. ஆனா, இது லிதியத்திற கருவ நீங்க நோக்குங்க. லிதியத்திற கருவ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப இது லிதியம்ன்னு சொன்னா, இதுல வந்து என்ன இருக்கும்? 2 இலத்திரன்கள் 1ஆம் சக்தி மட்டத்தில இருக்கும். சரிதானே? அடுத்ததா என்ன இருக்க போது? அடுத்ததா வந்து 2ஆம் சக்தி மட்டம் வரப்போகுது. 2ஆம் சக்தி மட்டம். இந்த 2ஆம் சக்தி மட்டத்தில ஒரு இலத்திரன் இருக்கும். இது என்ன செய்யும்? அட்டமைப்பு எடுக்கணும்னா என்ன செய்யணும்? 7 இலத்திரன்கள வாங்கணும். இந்த 2வது சக்தி மட்டும் 8ஆ மாறுறதுக்கு. ஆனா ஆனா அத எடுக்காம என்ன செய்யலாம்? இந்த ஒரு இலத்திரன இழந்தாருன்னு சொன்னா, இவர் என்ன செய்வார்? இந்த 2ன்னு சொல்லி இந்த ஒரு பூர்த்தி அடைஞ்ச ஒரு அட்டமைப்ப எடுக்கலாம். அப்ப இவர் என்ன செய்வார்? இந்த ஒரு இலத்திரன இழப்பார். ஆனா இந்த ஒரு இலத்திரன இழக்கிறனால இவருக்கு கருவுக்கு முன்னையில ஒரு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து மிச்சம் குறைவு. இவருக்கும் கருவுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்ன? இந்த R வந்து என்ன? மிச்சம் குறைவா இருப்ப. ரெண்டால என்ன செய்யலாம்? அது கஷ்டப்பட்டு அவர இழக்கலாம். அப்ப இவருக்கு ஒரு சக்தி இருக்கு. அதுக்கு சக்திக்கு என்ன போட்டிருக்காங்க? 519. இவருக்கு சக்திக்கு என்ன? 519. சரிதான் ரைட். அப்ப இதே இது நான் சோடியத்துக்கு வருவோம். சோடியத்துக்கு வரக்குள்ள என்ன நடக்குது என்று சொன்னா, ஆ ரைட் கலர். சிவப்பு கலர் ரைட். இப்ப சோடியம் அணுவ நான் எடுக்கேன். சரிதானே? சோடியம். சோடியத்தில வந்து முதல் சக்தி மட்டத்தில அதே மாதிரி 2 இலத்திரன்கள் இருக்கு. சரிதானே? அதே மாதிரி 2ஆம் சக்தி மட்டத்துக்கு வந்தோம்டா 8 இலத்திரன் இருக்கு. 2ஆம் சக்தி மட்டத்தில 8 இலத்திரன் இருக்கு. 3ஆம் சக்தி மட்டத்துக்கு வந்தேன் என்று சொன்னா, அங்க 1 இலத்திரன் இருக்கும். அங்க என்ன இருக்கும்? 1 இலத்திரன் இருக்கு. இப்ப இது வந்து அட்டமைப்பு எடுக்கணும்னா என்ன செய்யணும்? ஒன்று 7 இலத்திரன வாங்கோணும். இந்த 3ஆம் சக்தி மட்டம் அட்டமைப்பு எடுக்கிறேன்னு சொன்னா, 7 இலத்திரன வாங்கோணும். அப்படி இல்லன்னு சொன்னா என்ன செய்யணும்? இந்த இலத்திரன இழக்கணும். அது என்ன செய்யும்? இந்த இலத்திரன இழக்கத்தான் விரும்பும். ஆனா இழக்கக்குள்ள இப்ப பாருங்க, இது வந்து கருவ விட்டு நல்லா தள்ளி போயிட்டு. கருவ விட்டு என்ன செய்யுது? தள்ளி போயிட்டுது. அப்ப தள்ளி போயிட்டு. அடுத்து இந்த கருவால வார கவர்ச்சிய இந்த 2 இலத்திரன் தடுக்கும். இந்த 8 இலத்திரன் தடுக்கும். தடுத்து தான் என்ன செய்யும்? இந்த ஒரு இலத்திரனுக்கு அந்த கவர்ச்சி போகும். சரியா? இப்ப இவர் வந்து பிளஸ் ஏற்றம், இவர் மைனஸ் ஏற்றம். அப்ப இவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு கவர்ச்சி இருக்கும். ஆனா அந்த கவர்ச்சி இவங்க 2 பேரையும் தாண்டி, இந்த 8யும் தாண்டி தான் இங்க போகும். அப்ப இங்க போக்குள்ள அவர் அந்த இது என்ன செய்யப்படும்? குறைஞ்சிரும். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இவர ஈஸியா பிடுங்கி எடுக்கலாம். அப்ப பிடுங்கி எடுக்கலாம்ன்ற வழில அவர பெருமானம் என்ன? 495. 495 குறையுது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாரி அடுத்த இதுக்கு வாங்க பொட்டாசியத்துக்கு. சாரி. பொட்டாசியத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, இப்ப முதல் சக்தி மட்டத்தில என்ன இருக்கும்? அந்த பொட்டாசியம். முதல் சக்தி மட்டத்தில வந்து 2 இலத்திரன்கள் இருக்கும். அடுத்தது வந்து மூ 3 சக்தி மட்டம், 4ஆம் சக்தி மட்டம். ரைட். இப்ப இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில ஒரு 8 இலத்திரன், இதில ஒரு 8 இலத்திரன் நிரம்பி கடைசியா 1 இலத்திரன் இருக்கு. இப்ப இதே மாரி தான் இவரு 7 இலத்திரன பெறோணும் அட்டமைப்பு எடுக்கிறேன்டா 2, 8, 8, 8, 8ன்னு எடுக்கிறதுக்கு. ஆனா, அவர் அத விரும்ப மாட்டாருன்னு செய்வாரு. ஒரு இலத்திரன ஏற்கத்தான். முதலாவது ஏன் விரும்ப மாட்டாருன்றதுக்கு முக்கியமான ரீசன் இவங்க எல்லாருமே உலோகங்கள். இவங்க எல்லாருமே என்ன? உலோகம். உலோகங்கள் எப்பயுமே கற்றை எண்ண தான் எடுப்பாங்க. கற்றை எண்ணா என்ன? பிளஸ் ஏற்றம் இருக்கிற அயன தான் எடுப்பாங்க. அதத்தான் விரும்புவாங்க. மைனஸ் இருக்கிற ஒரு அன்னையன வந்து எடுக்க விரும்ப மாட்டாங்க. சரி அன்னையன எடுக்க விரும்ப மாட்டாங்க. அப்ப என்ன செய்யுது? இப்ப இது வந்து
ஒரு இலத்திரன் வந்து இழக்கத்தான் விரும்பும். ஒரு இலத்திரன் இலக்குக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா, இது என்ன இதில தூரத்த பாருங்க. இது வந்து இன்னும் தூரத்துக்கு. இப்ப இதுவரை நாம இந்த R1, இவர் R2, இவர் R3 என்று எடுத்தேன் சொன்னா, இவர தூரம் பாருங்க. இவங்க எல்லாரையும் விட தூரம் போய் என்னது 4ஆம் சக்தி மட்டம். அப்ப இவர பிடுங்கி எடுக்கிற என்னவா இருக்கும்? மிக இலகுவாக இருக்கும். அப்ப இவருக்கு தான் பெருமானம் என்ன குடுத்துருக்காங்க? 418 குடுத்துருக்காங்க. சரிதானே? அப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சக்தி மட்டங்கள்ற எண்ணிக்கை கூட. இப்ப கூட்டம் வழியா கீழ இறங்கி வரக்குள்ள என்ன நடக்குது? சக்தி மட்டங்கள். இவர நாம சொல்லலாம் என்ன? எண்ணென்று சொல்லலாம். சக்தி மட்டங்கள சொல்றேன் எண்ணென். அப்ப எந்த எண்ணிக்கை கூட கூட என்ன செய்யுது? இவங்க அந்த அயனாக்க சக்தி குறையுது. அப்ப அயனாக்க சக்திக்கு வந்து என்ன? அயனாக்க சக்தி எதுல தங்கியிருக்கும்? சக்தி மட்டங்கள்ற மட்டங்களின் எண்ணிக்கை. சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை. சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை என்ன செய்யுது? கூட கூட அயனாக்க சக்தி என்ன செய்யும்? குறையும். சரிதானே? அடுத்த இன்னொரு விளக்கம் பார்ப்போம். இப்ப ஆவர்த்தனம் வழியே பார்ப்போம். இதே இதே இமேஜை நான் ஒரு காப்பி பண்ணிட்டு வரேன். அப்பதான் உங்களுக்கு அடுத்த போடக்குள்ள ஈஸியா இருக்கும். இப்ப நான் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டு ரைட். இதை பாருங்க. சரிதான் ரைட். இப்ப இந்த திருப்பி இதே படத்தையே பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா என்ன ஆவர்த்தனம் வழியே இது என்ன செய்யுது? அதாவது இப்ப இது முதலாம் ஆவர்த்தனம், இது ஒரு 2ஆம் ஆவர்த்தனம். இப்ப இது விளங்குதானே? கூட்டம் என்று சொன்னா இது கூட்டம் என்று சொன்னா மேல இப்படி பெட்டி பெட்டி இந்த இந்த சைட்ல இப்படி வாரது செங்குத்தா வாரது எல்லாமே அதுக்கு பேர் என்ன? கூட்டம். இப்படி கிடையா வாரவருக்கு பேர் என்ன? ஆவர்த்தனம். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிதான் ரைட். அதுக்கு பேர் என்ன? அது ஆவர்த்தனம், அது கூட்டம். மறக்கக்கூடாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல வந்து நான் இப்ப இந்த 2ஆம் ஆவர்த்தனத்தை எடுக்கேன். சரியா? நான் இந்த என்ன செய்றேன்? இந்த 2ஆம் ஆவர்த்தனத்தை எடுக்கேன். அதுல 2ஆம் ஆவர்த்தனத்துல இருக்கிற மூலகங்கள் என்னென்ன? லிதியம், பெர்லியம், போரன், கார்பன், நைதரசன், ஒட்சிசம், புளோரின், நியோன். இதுல வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மூலகங்களை நீங்க பாடமாக்காம உங்களுக்கு எழுத தெரியும். பாடமாக்கி தான் எழுதி திருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. இப்ப இங்க நீங்க எல்லாம் பாருங்க. இது என்ன செய்யுது? ஆவர்த்தனம் வழியே வந்து இதுல அயனாக்க சக்தி என்ன செய்யுதுன்னா கூடுது. ஆவர்த்தனம் வழியே அயனாக்க இப்ப லிதியத்துக்கு வந்து 519 இருந்தது. பெர்லியத்துக்கு போக்குள்ள 897 போயிட்டு. அடுத்து 799 ஆயிடுது. பிறகு 1085, பிறகு 1406, பிறகு 1314. சரிதானே? அடுத்து வந்து 1682, பிறகு 2080. இதுல வந்து இந்த ஆவர்த்தனம் வழியே வார விளக்கம் இருக்குதானே? அதைத்தான் நான் சொல்ல போறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்? ஒரு ஏற்ற இறக்கம். அது எப்படி இருக்குன்னா ஒரு ஜிக்ஸாக் வடிவில இருக்கு. இப்படி ஒரு ஜிக்ஸாக் வடிவில என்ன செய்வார்? இவர் காணப்படுவார். இவர் ஒரு ஜிக்ஸாக் வடிவில காணப்படுவார். சரிதானே? ஆனா இங்க இருந்து இங்க போக்குள்ள என்ன செய்யுது? ஒரு ஒரு இது வந்து அப்படியே கூடிக்கொண்டு போகுது. விளங்குதானே? கூடிக்கொண்டு போறாங்க. ஆனா என்ன இருப்பாங்க? ஜிக்ஸாக் வடிவில இருப்பாங்க. இந்த ஜிக்ஸாக் வடிவ தான் உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க? கேள்வியில கேட்பாங்க. விளங்குனா ஜிக்ஸாக் வடிவில உங்களுக்கு வந்து வரைவு தந்து கேள்விகள் கேட்கப்படும். இந்த ஜிக்ஸாக் வடிவ நம்ம ஒருக்கா கீறி பழகுவோம். சரிதானே? இப்ப நான் பொதுவா இவங்க ஏன் கூறுறாங்க என்று சொன்னா, பொதுவாக ஏன் இவங்க இப்படி அதிகரிச்சு போறாமா இவங்களுக்கு தெரியுது என்று சொன்னா, இப்ப இதுல வந்து ஆவர்த்தனம் வந்து என்ன? 2 பேருக்குமே உண்டு. ஆவர்த்தனம் எல்லாருக்குமே சமம். சரியா? எல்லாருக்குமே சமம். ஏன்? இவங்க எல்லாருமே 2ஆம் ஆவர்த்தனம் சேர்ந்த அப்ப 2ஆம் ஆவர்த்தனம் சேர்ந்தார்கள் என்ன? 2ஆம் சக்தி மட்டத்த உடையாக்கு. சக்தி மட்டம். ஆனாலும் 2ஆம் சக்தி மட்டத்த கொண்டிருந்தாலும், இவங்களுக்கு ஏன் வந்து இவங்க 2ஆம் சக்தி மட்டம் இவங்க வந்து அப்படியே கூடிக்கொண்டு போறதுக்கு காரணம் வந்து இவங்களோட பயன்பாடு கருவேற்றம் ஒன்று இருக்கு. பயன்பாடு கருவேற்றம். சரிதானே? பயன்பாடு கருவேற்றம். இது இப்ப நான் சொன்னா உங்களுக்கு விளங்குதான்னு தெரியாது. பெரிய விளக்கம் இது. விடுவோம் நம்ம ஜிக்ஜாக் வடிவத்துக்கு வரோமே நான் கூட விளக்கம் சொல்லி உங்களுக்குள்ள கடைசி நேரத்துல குழப்ப விரும்பல. இதுல இந்த இதை விடுங்க. நம்ம இதுல ஜிக்ஜாக் வடிவத்துக்கு வருவோம். சரியா? இது இது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூட கூட என்ன செய்யுது? அயனாக்க சக்தி குறையுது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களா? வேற எதுக்கும் வராதீங்க இப்போதைக்கு. இப்போ நீங்கள் அதை ஏழில் படிப்பீங்க. இப்போ பயோமேத்ஸ் இருக்கிறார்கள் நீங்கள் ஏழில் படிப்பீங்க. இப்போ அது வேணாம். இப்போ நம்ம வந்து இது இந்த சிக்ஸாக் வடிவத்தை ஒரு பார்ப்போம். சரியா ரைட். சிக்ஸாக் வடிவத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மேலுக்கு வந்து என்ன? ஐதரசனும் ஹீலியமும் இருக்கும். அதுக்கு அடுத்தா வந்து என்ன? சோடியம் கீழே இருந்து ஆரம்பிக்கும். சோடியம் சோடியம் இல்லை லிதியம். சரி லிதியம், பெர்லியம்,
இப்படி இப்படி ஒரு சிக்ஸாக்கை ஃபஸ்ட்டாக போடுங்க, போட்டுட்டு அது பிறகு குறிங்க. இங்கே என்ன பெர்லியம், சரி போரன், சாரி போரன், லிதியம் பெர்லியம் போரன், கார்பன், நைதரசன், ஒட்சிசன், ஃப்ளோரின், நியோன். அதுக்கு அடுத்து இந்த லிதியத்தை விட அடுத்த குறைச்சி நீங்கள் சோடியத்தை தொடங்கினீங்கன்னா சரி, சரிதானே. சோடியம், சோடியத்துக்கு என்ன, இதில் வந்து என்ன சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், இங்கே வந்து சிலிக்கன், பொஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆக. இப்போ திருப்பி இங்கேருந்து தொடங்கினீங்கன்னு சொன்னால் சோடியம், பொட்டாசியம் வரும். சரியா, இப்படி தான் அதில் வரைவு என்ன செய்யப்படும், வரப்படும். அதாவது ஆக குறைஞ்ச அயனாக்கு சக்தி உடையாள் யாரு, பொட்டாசியம் அரிப்பார். ஆக கூடிய அயனாக்கு சக்தி உடையாள் யாரு, ஹீலியம் அரிப்பார். இப்படி இந்த சிக்ஸாக் வடிவம் போட்டு நீங்கள் பழகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிச்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சிக்ஸாக் வடிவம் தான் உங்கள்கிட்ட கேட்பான். சரியா, உங்களுக்கு சிக்ஸாக் வடிவம் தான் கேட்பான். அப்போ நீங்கள் இப்போ ஒரு லிதியை இப்போ இந்த இது தந்து உங்கள்கிட்ட அப்படியே கேட்கானு சொன்னால், இது அப்படியே உங்கள்கிட்ட தந்து இது அப்படியே தந்து உங்கள்கிட்ட கேட்காருன்னு சொன்னா இது அப்படியே இதில் கீறுங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ இதில் வழியாக நீங்கள் கீறு ஒன்று என்ன போகிறோம். இப்போ நீங்கள் போடுவீங்க சித்தாக்க போடுவீங்க ஃபஸ்ட்டாக, இப்படி ஒன்று போடுவீங்க வழியாக இப்படி இப்படி இந்த பாட்டில் போடுங்க, இப்படி போடுவீங்க. இப்படி ஒரு சிக்ஸாக் ஏதோ செட்மா இப்படின்னா இது ஒரு செட், இங்கே ஒரு செட் போட்டிங்கன்னா சரி. சரி போடுவீங்க. முதலாவது நீங்கள் என்னத்தில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, லிதியத்தில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அடுத்து என்ன பெர்லியம், பிறகு போரான். இப்போ விளங்குதா. இப்போ பெர்லியம் வந்து 897, இப்போ இது என்ன 897, ஆனால் இது வந்து என்ன 799. இப்போ இந்த துண்டை மட்டும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். இல்லை அது வேணாம், அது பெரிய விளக்கம் தான், விடுங்க விடுங்க, விளங்கப்படுத்த வேணாம் அது. சரி, இது அது என்ன விளக்கம்ண்டா பிள்ளைகள் வந்து இப்போ சரி நான் சும்மா ரஃபாக சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டாக இருக்கிற நீங்கள், அதாவது மேலதிகமாக தெரிஞ்சு உள்ள விருப்பமீறாக்கள் சும்மா கேட்டுக்கொள்ளுங்க, சரிதானே. அதாவது இந்த சக்தி மட்டங்கள் இருக்குது தானே. இப்போ நீங்கள் முதலாம் சக்தி மட்டம் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த சக்தி மட்டத்தை நாங்கள் எஸ் ஓபிட்டல், அங்கே எஸ்ன்ற ஒரு கூட்டம் இருக்கேன்ட்டு எடுப்போம், சரிதானே. நான் சும்மா கூட்டம்னு சொன்னேன், அதுக்கான கூட்டம் இல்லை, அது ஓபிட்டல்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன ரெண்டாம் சக்தி மட்டம், இங்கே வந்து எஸ் என்ற ஒன்றும் பி என்ற ஒன்றும் இருக்கும். சரி, அதாவது இவங்க யாருன்னு சொன்னால் அந்த சக்தி மட்டத்தில் இலத்திரனை வச்சு கொள்றார்கள், ஒரு பிரித்து வச்சு கொள்றார்கள், சரிதான் ரைட். அடுத்து யார் மூன்றாம் சக்தி மட்டம். இந்த மூன்றாம் சக்தி மட்டத்தில் எஸ்ஸும் பியும் டியும் என்றாக்குன்னு இருப்பாங்க. அதே மாதிரி நான்காம் சக்தி மட்டத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே எஸ்ஸும் பியும் டியும் எஃப், இவங்க இவங்க தான் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த இலத்திரனை தாங்க பிரித்து வச்சு கொள்வாங்க. அப்போ நீங்கள் நம்ம என்ன பார்த்தோம், முதலாம் சக்தி மட்டத்தில் வந்து 2 இலத்திரங்கள் இருக்க மட்டும் பார்த்தோம்லானே. அப்போ இவர் என்ன செய்வாருன்னா அந்த இலத்திரனை இப்படி இந்த பாட்டில் வச்சுக்கொள்வார், சரியா. 2 இலத்திரனை தான் வச்சுக்கொள்வார். இப்போ நீங்கள் வந்து இப்போ ரெண்டாம் சக்தி மட்டம் என்ன பார்த்து நம்ம 8 இலத்திரன் ஆக கூடுதலாக இருக்கேன்னு பார்த்து நம்ம அதுக்கு எப்படி வச்சுக்கொள்வாருண்டா, இந்த ரெண்டாம் சக்தி மட்டத்தில் எஸ் மிரிக்கார் பி மிரிக்கார் தானே. எஸ் வந்து 2 இலத்திரனை வச்சுக்கொள்வார். பி வந்து என்ன செய்வாருன்னு சொன்னால் 3 வட்டி இருக்கிற மாதிரி வச்சுக்கோ. அவர் என்ன செய்வார்டா 2 2 2 6 இலத்திரனை வச்சுக்கொள்வார், சரியா. அப்போ இவர் என்ன, இவருக்கு தான் இங்கே வந்து 8 பேர். அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ் அண்டு 2 இலத்திரம் வச்சுக்கொள்வார், ஒரு பட்டி வச்சுக்கொள்வார். பிக்கு வந்து 3 பட்டி இருப்பார். ஆனால் டிக்கு பார்த்தீங்கன்னா 5 பட்டி இருக்கும், சரியானே. 5 பட்டி இவர் ஒன்றுக்குள்ளேயும் என்ன செய்வார் 2 2 இலத்திரனை இவங்க வச்சுக்கொள்வாங்க இந்த பட்டியலுக்குள்ளே. இப்போ சும்மா ரஃபாக சொல்கிறான்னு அப்போலாம் கொள்ளுங்க, சரியான தேவையில்ல. மேலதி இது விலங்காடியும் பிரச்சனை இல்லை, கணக்கு இருக்காம விடுங்க, சும்மா மேலதி தானே. இப்போ இதில் இருந்துச்சுன்னா 18 இலத்திரம் மொத்தமாக வரும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் 2, இவர் வந்து 3 வச்சிருப்பார், சரியா. சாரி 3 வச்சிருப்பார். அதே மாதிரி இவர் வந்து 5 வச்சிருப்பார், அவர் வந்து 10 வச்சிருப்பார், சரி. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 32 வரும். இவங்களுக்கெல்லாம் 2 2 போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும், 32 வரும் மொத்தம். இப்போ இப்படித்தான் இருக்கு. இதில் வந்து என்ன விளக்கம் என்று சொன்னால் இந்த இருக்காரு தானே, இதுதான் இந்த கூடிய அளவு சக்தி மட்டம் பார்த்துக்கான அந்த சக்தி மட்டங்கள் அதிக அளவு எண்ணிக்கையான இலத்திரங்கள் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இவங்க தானா. ஆனால் அவங்களோட சிலபஸில் என்ன எல்லாத்துக்குமே 8 இருந்தால் அட்டமைப்பு எடுக்கிறேன்னு சொல்கிறோம், சரியா ரைட். இப்ப இவர் எப்படி என்று சொன்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த அட்டகமைப்பு எடுக்கிறது என்னடா இந்த ரெண்டாம் சக்தி மட்டம் இருக்கு தானே. இதுல பாருங்க இந்த 8 இலத்திர நிரம்பி இருக்கி, இவர் தான் நம்ம என்ன செய்யறோம் அட்டகமைப்புன்னு சொல்றோம். 2 எஸ்ஸுக்கு வந்து 2 சரியாயிரும், பிக்கு வந்து என்னது 6 இலத்திரம் வரும். இப்ப இதை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க, பெரிய விளக்கமா போகுது, நான் இந்த இடத்துல விளக்கத்தை நான் கட் பண்ணி
என்னோட எடிட்டில் கட் பண்ணி போடுறேன். சரி, தேவையில்லை அந்த விளக்கம். சரி, ரோல் விடுங்க. அது பெரிய விளக்கம். அது நான் அது பெருசாக போகுது. அது பெரிய வீடியோவையும் பெருசாக்கி விட்ரும். அது வேணாம். சரி, இப்போ பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரைட், இப்போ இதை பாருங்கள். இப்போ இதில் வந்து என்ன சிக்ஸாக் விளக்கம் வரும். சரி, நான் ரைட் பண்ணுங்க. வார இதை ஒரு கருத்து போட்டு திருப்பி இருக்கிறேன். ரைட், இப்போ இதில் பாருங்கள். இதுக்கு வந்து என்ன வரப்போகுது? பெர்லியம். பெர்லியத்துக்கு பிறகு என்ன? கார்பன். கார்பனுக்கு வந்து என்ன? 1085. சோடியத்துக்கு வந்து 1406. இதில் விளக்கம் தேவையானாக்கள் வந்து விளக்கம் வேணும் என்று சொன்னால், எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது ஒரு அவ்வளோ கேட்கணும்னு சொன்னால், எனக்கு தனிப்பட்ட முறையில் 0770329119 இதுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரியா? நான் வழிய விளக்க சொல்லித்தரேன். ஏனென்று சொன்னால், அது பெரிய விளக்கம். தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து கேட்க போனீங்கன்னா கேளுங்க. சரியா? அதுக்கான விளக்கத்தை நான் சொல்லித்தரேன். மற்றும்படி இது இப்போ சொன்னால் சும்மா இப்போ எஸ் லெவலில் இருக்கிறார்களும் இருப்பீங்க, எஃப் லெவலில் இருக்கிறார்களும் இருப்பீங்க. அலம்பலாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம். ஒரு ஏ லெவலில் பி லெவலில் இருக்கிறார்களுக்கு வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சில நேரம் அவங்க வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? மற்றும்படி மற்றங்களுக்கு அதை நான் சுற்றி போட்டு போகிறேன். இந்த பாடம் இது விளங்கப்படுத்த தேவையில்லைன்னு. அடுத்து என்ன? ஓக்கு வந்து என்ன? 1314. சரிதானே? சாரி, இங்கே அது என்ன? இங்கே ஓக்கு வந்து என்ன? 1314. இங்கே வந்து என்ன வரப்போகுது? எஃப்க்கு வந்து 1282. எண்ணிக்கை வந்து 2080 தானே? என்னது? 2080. சரி, ரைட். இப்படி தான் இந்த ஜிக்ஜாக் அமைப்பு போடுறேன். இந்த ஜிக்ஜாக் அமைப்பு போட பழகிட்டீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து வித்தியாசப்படுறது யாருன்னா இவங்க வித்தியாசப்படுறாங்க. அதே மாதிரி இவரும் வித்தியாசப்படுறாங்க. ஏன்னு சொன்னால் இது அந்த ஜிக்ஜாக் படியால் இவங்க என்ன செய்கிறாங்க? அந்த வித்தியாசப்படுறாங்க. சரி, அந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சரி. இதே நீங்கள் வந்து என்ன சும்மா இருக்க டைமில் நீங்கள் இப்படி குறித்து குறித்து பார்த்தீங்கன்னா சரி, இங்கே சோடியம் லிதியத்தை போட்டு அப்புறம் இன்னொன்று இப்படி கீறி இப்படி போட்டு இப்படி போட்டிங்கன்னா சரி. இப்போ இதுக்கான வரைவு உங்களுக்கு வந்து புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு சொன்னால் இந்த இருக்கு. வேறு வரைவு. அப்போ இது வந்து நான் பெருசாக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வரைவில் வந்து பாருங்கள். ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹீலியம் வந்து நியோனோட ஹீலியத்துக்கு கூட எல்லாத்தையும் விட யாரு கூட? ஹீலியத்துக்கு கூட. எல்லாரையும் விட யாரு கூட? ஹீலியத்துக்கு கூட. ஆனால் இப்போ ஐதரசனையும் விட வந்து யாரு கூட? இவங்க இந்த ஓவும் ஐதரசனும் கிட்டத்தட்ட சமனாக இருப்பாங்க. இந்த ஓவும் ஐதரசன் என்ன செய்வாங்க? கிட்டத்தட்ட சமனாக இருப்பாங்க. அடுத்து என்ன? சிஎல் ஒருவர் அப்படி வரும். இது வந்து என்ன? சிஎல் வந்து அவரை விட கொஞ்சம் அந்த அளவுல அவங்க கிட்டத்தட்ட சமனான பெருமானத்தில் இருப்பாங்க. சரி, நம்ம பார்த்துருவோம் ஹெச்சுக்கும் ஓவுக்குமான பெருமானம் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குண்டு. ஹெச்சுக்கு ஓவு பாருங்க இருங்க. 1310 1314. சிஎல் வந்து 1255. கிட்டத்தட்ட இது வந்து என்ன? இவரும் 1310 1314 என்ன இருக்கு? கிட்டத்தட்ட சமனாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் இந்த ஹெச்சுமோவும் சமனாக இருக்கிற மாதிரி அடுத்து வந்துருக்கு. சரிதானே? ரைட். ரைட், இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இந்த அயனாக்க சக்தி சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இது வந்து இதுக்கு மிச்சமாக மாறதை வந்து நம்ம கேள்வியில் பார்க்கலாம். சரியா? அடுத்தது வந்து மின்னேத்தன்மை. மின்னேத்தன்மை வந்து உங்களுக்கு ஒரு அளவிட தந்திருப்பாங்க. மின்னேத்தன்மையில அந்த மின்னேத்தன்மை போகும். இந்த அறிக்கை மின்னேத்தன்மை தான். இந்த அறிக்கை மின்னேத்தன்மை என்ன ஒன்றும் இல்லை. ஒரு பிணைப்பு இலத்திரனை வந்து ஒரு பிணைப்புல தன்னுடையது அல்லாத இப்போ ஒரு சோடியமும் சிஎல்லும் பிணைப்புல இருக்கேன்னு சொன்னா தன்னுடையது அல்லாத ஒரு அணு இலத்திரன், அதாவது இந்த சிஎல் வந்து இந்த சோடியத்தில் இலத்திரம் வந்து தண்டது இல்லை. ஆனால் என்ன செய்யும்? அது பிடுங்கி தன்னுடைய எல்லா ஒரு இலத்திரனை பெற்றுக்கொள்ள ஒரு ஆற்றல் தான் என்னது? மின்னழுத்தன்மை. அது ஆற்றல் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மின்னழுத்தன்மைன்னு சொல்லுவோம். சரி, இப்போ உலோகங்கள் நம்ம என்ன செய்யும்? உலோகங்கள் வந்து என்ன செய்யாது? வந்து அதாவது இலத்திரனை வந்து என்ன செய்யாது? பெற்றுக்கொள்ளாது. அது எப்பயுமே என்ன செய்யும்? இலத்திரனை இழந்து கற்றையனை உருவாக்குது. அதாவது இலத்திரனை வந்து இழந்து கற்றையன் அதாவது ஒரு ப்ளஸ் சைனை உருவாக்க தான் நீங்குவார். அப்போ இவர் என்ன செய்ய? இவர் கவர் ஆற்றல் இல்லையே. அப்போ இவருக்கு என்ன செய்யணும்? மின்னத்தினும் குறைவாக இருக்கணும். அதே மாதிரி தான் பாருங்க.
மின்னத்தன்மை இவருக்கு வந்து லிதியத்துக்கு குறைவு, சென்னிவு குறைவு. இங்கே இவங்களும் யார்? இவங்களும் உலோகங்கள். இவங்களுக்கும் என்ன செய்யுது? குறையுது. சரியா? இவங்களுக்கும் குறை. இங்கேயும் மின்னேத்தன்மை என்ன செய்யும் என்று சொன்னா, மின்னேத்தன்மை என்ன செய்யுது? கூட்டத்தின் வழியே குறையுது. மின்னேத்தன்மை என்ன செய்யுது? கூட்டத்தின் வழியே குறையுது. ஆவர்த்தனத்தின் வழியே கூடுது. இதை நீங்க நல்லா ஞாபகம் மின்னேத்தன்மைக்கு வந்து பாடமாக்கி வச்சுக்கோங்க. அதாவது கூட்டத்தின் வழியே வந்து குறையும். இப்போ நீங்க கூட்டத்தின் வழியே குறையுதுன்றதுக்கு என்னது பார்க்கலாம் உதாரணம்? இப்போ நீங்க இதை பாருங்களேன். வாரன் இதை கழிச்சிட்டு வாரன். கூட்டத்தின் வழியே பாருங்க. இப்போ இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ரைட், இந்த படத்தை பாருங்க. இதுல வந்து கூட்டத்தின் வழியே என்ன செய்யுது? லிதியம். இப்போ இந்த வந்து லிதியமும் சோடியமும் பொட்டாசியம் என்ன செய்யுது? ஒரே கூட்டம், முதலாம் கூட்டம். அவங்க என்ன செய்றாங்க? மேலிருந்து கீழாக குறைஞ்சு கொண்டு போறாங்க. அவர் இதுக்கு வந்து என்ன செய்யுது? குறைஞ்சு கொண்டு வருது. அதே மாதிரி ஆனா ஆவர்த்தனத்தை வழியே பாருங்க. இப்போ லிதியத்துல இருந்து பொட்டாசியம் வரைக்கும், சரி, ஃப்ளோரின் வரைக்கும் என்ன செய்யுது? கூடிக்கொண்டு போகுது. அப்படி இப்படி இப்படி இந்த வாட்டில் அப்படி என்ன செய்றாங்க? கூடிக்கொண்டு போய் அந்த எஃப் இங்கே வர விளங்குது தானே? அதைத்தான் என்ன சொல்றாங்க? கூட்டத்தின் வழியே குறையும், ஆவர்த்தனத்தின் வழியே மின்னேத்தன்மை கூடும். இவ்வளவுதான் சிம்பிள். இவ்வளவுத்தையும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. அடுத்து வந்து என்ன? மின்னேத்தன்மை கூடிய பதார்த்தம் யாரு? ஃப்ளோரின். இவ்வளவுதான் உங்கள்கிட்ட கேட்பான். மின்னேத்தன்மை கூடிய அணுவது ஃப்ளோரின், எஃப். பெருமானம் என்ன? 4. விளங்குது தானே? இதுதான் உங்கள்கிட்ட கேட்பான். மின்னேத்தன்மை கூடிய அணு எது? ஃப்ளோரின். அதில் பெருமானம் என்ன? 4. ஃப்ளோரினுக்கு அடுத்த உன்னை யாரு? ஒட்சிசன். அதுக்கு அடுத்த யாரு? சிஎல். இவருக்கு இவரும் சிஎல்லும் என்னும் என்ன கிட்டத்தட்ட சமன அணாக்கள். விளங்குது தானே? ரைட். இதுகள் தான் உங்களுக்கு மின்னேத்தன்மை. மின்னேத்தன்மை பெருசாக ஒன்றுமே இல்லை. மின்னேத்தன்மை ஞாபகம் வச்சு கொள்ளணும். தன்னுடையதெல்லாம் ஒரு இலத்திரனை வந்து பிடுங்கி இந்த மின்னேத்தன்மை வந்து இப்போ உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஆனால் இந்த அயன் பிணைப்பு, இந்த பங்கிட்டு வலுப்பிணைப்பு, இவங்களுக்கெல்லாம் யாரு இந்த அயன் பிணைப்பா, அயன் சேர்வையா, பங்கிட்டு வலு சேர்வையாலாம் தீர்மானிக்கிற ஆளே இந்த மின்னேத்தன்மை தான். இந்த மின்னேத்தன்மையை வச்சு தான் என்ன செய்வாங்க? இதெல்லாம் தீர்மானிப்பாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு சிலபஸுக்கு வந்து என்ன இது வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. என்னது? மின்னேத்தன்மை கூடிய அணு எது? ஃப்ளோரின். அவர பெருமானம் வந்து 4.0. அவருக்கு அடுத்த என்ன? ஒட்சிசன். அதுக்கு அடுத்தா குளோரின். இவ்வளோ தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு போதும். அடுத்து என்ன? கூட்டத்தின் வழி வந்து மின்னேத்தன்மை குறையும், ஆவர்த்தன வழியே என்ன செய்யும்? மின்னேத்தன்மை கூடும். அவ்வளவுதான். சரிதானே? ரைட். இப்போ நம்ம கேள்வியில் பார்ப்போம். சரியா? நான் அன்றைக்கு எடுத்து போட்ட கேள்வியில் கிடக்கு, அதுகளை பார்ப்போம். சரிதானே? ரைட். கேள்விகளுக்கு வருவோம். இல்லை, இதை தாண்டி இன்னொரு கேள்வி கிடக்கு. அந்த ரைட். கேள்வியில் பார்த்துட்டு இந்தியோட இது முடியும். இந்த பாடம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அடுத்து வந்து நேர்கோட்டு இயக்கம் தான். சரிதானே? ரைட். உங்களோட வீடியோ பார்க்குறீங்க. ஆனால் வீடியோ இப்படி நான் இதை திருத்தணுமா, விளங்கப்படுத்துறது விளங்குது இல்லையா, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் விளக்கம் தேவையா, என்ன மாதிரி ஒருத்தருமே வந்து ஒன்றுமே சொல்கிறீங்க இல்லை. இப்போ ரெஸ்பான்ஸும் பண்ணுறீங்க இல்லை. அப்போ நான் ரெஸ்பான்ஸ் பண்ண நான் என்னத்தில் கண்டுபிடிக்கிறேன்? நான் இப்படி படிப்பிக்கிற ஒழுங்கா இல்லையாண்டு. சரியாண்ணே? அதனால் ஒரு சொன்னீங்கன்னா தான் எனக்கும் நானும் திருத்துறது என்ன செய்யலாம்? திருத்தலாம். இப்போ ரைட். இப்போ உங்களுக்கு ஆவர்த்தன அட்டவணை அந்த உங்களுக்கு ஆவர்த்தன அட்டவணை 20 மூலங்க தந்திருக்கான். தந்திருந்தா நீங்கள் என்ன செய்யலாம்? இப்போ உங்களுக்கு என்ன இப்போ குழப்புதுன்னு சொன்னால் என்ன செய்யலாம்? டக்குன்னு போடுங்க. ஹைதரசன், ஹீலியம், இல்லாட்டி பக்கத்துலேயே அவடத்தை போடுங்க. என்னது இது வந்து என்னது? ஹைதரசன் எழுதுங்க. இதில் அப்புறம் மிஸ்டேக் எழுதப்படுது இல்லை. ரைட். போடுவோம். வேலை ஹைதரசன் எழுதுவோம். இன்னும் பெருசாக இல்லாதான் இது. ரைட். பெருசாக்கியாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? இதில் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் என்ன செய்யலாம்? இது ஹைதரசன், இங்கே சாரி, ஹைதரசன், இது ஹீலியம், இது என்ன செய்யலாம்? லிதியம், இது பெர்லியம், இது போரன், இது கார்பன், இது நைதரசன், இது ஆக்சிஜன், இது ஃப்ளோரின், இங்கே வந்து நியோன். இதுக்குள்ள வந்து என்ன? நியோன். என்ன நடக்குது? சரி, எழுதுவோம். சரி, ரைட். நியோன். அடுத்த இதில் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆகன், பொட்டாசியம், கால்சியம். ரைட். உங்களுக்கு உங்களுக்குள்ள வந்து தெரிஞ்சிருக்கு. ரைட். இப்போ நம்ம பார்ப்போம் என்ன? கேள்வியை பார்ப்போம்.
இப்போ என்ன சொல்றான், டி என்ற உலோக மூலகத்தின் டி என்னது, சிலிக்கன். அப்போ என்னது, சிலிக்கனை பற்றி கேள்வி கேட்க. ரைட். அணு அணு எண்ணையும் இலத்திரன் நிலையமைப்பையும் எழுதுக. இப்போ நமக்கு வந்து என்ன, அணுவன் தெரியணும். அணுவன் தெரியணும் என்னதுக்கு, ரைட். அப்போ நமக்கு இந்த மூலகம் எங்கே இருக்குன்னு நம்ம சும்மா அணுவம். இப்போ இது சிலிக்கனண்டே தெரியாத ஒரு ஆள் அணுவண்ணையும் அணுவண்ணும், அதாவது அணுவனுக்கு குறியீடு என்ன, ஜட்டையும் அதில் இலத்திரன் நிலைமைப்பையும் எழுத தெரிஞ்சிருந்தாலும் என்ன செய்யலாம், இந்த சிலிக்கன் என்று தெரியாம அவர் என்ன செய்யலாம், இது எழுதியிருக்கலாம். அப்போ பாருங்க, இப்போ இதுக்கு வந்து நம்ம இது என்ன செய்யலாம், இதில் வந்து என்ன 8 10 14 14 என்னது அதில் அணுவன். அணுவன் 14ண்டா ஜெட் வந்து 14 சொன்னா புரோத்தனம் என்னது 14. ஏன் அணுவனுக்கு தான் புரோத்தன், இன்னைக்கு அணுவன் தானே. அப்போ புரோத்தனுக்கு சமனான இலத்திரன் இருக்கு. அப்போ இலத்திரனும் என்ன 14. அப்போ 14 என்ன செய்யணும், ரைட். முதலாம் சக்தி மடுக்கு 2 இலத்திரன் போனா இப்போ வந்து எத்தனை இருக்கு, 12 அதுக்கப்புறம் 2ஆம் சக்தி மடத்துக்கு 8 போயிடும். அப்போ 4 இருக்கு. அப்போ 3ஆம் சக்தி மடத்துல 4 இலத்திரம் தான் இருக்கும். ரைட், ஓகே, எழுதியாச்சு. அணுவன் எத்தனை 14 போட்டாச்சு. இப்போ எச் என்ற மூலகம் எத்தனையாம் ஆவர்த்தனத்தையும் எத்தனையாம் கூட்டத்தையும் சேர்ந்து. இப்போ இது எச் என்று தந்திருக்கான்னு சொன்னா இது வந்து ஐதரசனா இல்லை. ஆனால் இந்த இடத்துல இருக்கிறது யாரு, குளோரின். அப்போ நம்ம குளோரினை பற்றி கேட்க, அதாவது இந்த மூலகம் எத்தனையாம் ஆவர்த்தனம். ஆவர்த்தனம் என்ன, ஆவர்த்தனம்னா என்னன்னு தெரியணும். இதுதான் இதான் நீ ஆவர்த்தனம். அவனே நம்பர் போட்டு தந்திருக்கான் 1 2 3. அப்போ 3ஆம் ஆவர்த்தனம். அப்போ 3ஆம் ஆவர்த்தனம். கூட்டம் என்ன, கூட்டம் தான் 7ஆம் கூட்டம் தந்திருக்கான். எழுதக்குள்ள என்னென்று எழுதணும், ரோம இலக்கத்தில் உங்களுக்கு எழுதணும். ரைட். அடுத்த மேலே உள்ள உதாரணம் ஒவ்வொன்றும் இதன் தருக. உலோகம். உலோகம் என்னது, உங்களுக்கு வந்து பி ஒரு உலோகம், சி ஒரு உலோகம். ஏன் முதலாம் கூட்டமும் 2ஆம் கூட்டமும் என்னது, உலோகங்கள். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். முதலாம் கூட்டமும் 2ஆம் கூட்டமும் உலோகங்கள். அதேமாதிரி அலுமினியம் என்னது, உலோகம். சரி, இந்த உலோகங்கள் என்னென்று பார்க்கறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், உங்களோட பாடத்தில் வந்து என்ன தந்திருப்பான், ஒரு இது தந்திருப்பான் போங்க வாரம், ஒரு ஆவர்த்தன அட்டவணை தந்திருந்தவங்க. இந்த ஆவர்த்தன அட்டவணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, நம்ம நேற்று அந்த கிளாஸ் படிப்புகளை பார்த்துருப்போம். இந்த நீல கலரில் இருக்கிற அவ்வளவும் என்னது, உலோகம். இந்த நீல கலரில் இருக்கிற அவ்வளவும் உலோகம். இந்த இது வந்து என்ன, அல்லுலோகம். பச்சை வந்து உலோக போலி. சரிதானே. அடுத்து என்ன, விளிமிய வாயு. இந்த நீல கலரில் இருக்கிற அவ்வளவும் வந்து உலோகம். இப்போ இதில் உங்களுக்கு 20 மூலகம் என்னென்ன பாருங்க, இதில் அழிச்சு விட்டா தான் உங்களுக்கு ரைட். இப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த 20 மூலகம் என்னென்ன வரும், இப்போ இந்த 20 மூலகம் இவ்வளவும் தான். இவ்வளவு தானே உங்களோட 20 மூலகம். இப்போ இந்த 20 மூலகத்துக்குள்ள இருக்கிற உலோகம் என்னது, உழவு தானே. உழவு தானே உங்களோட 20 மூலகத்துக்குள்ள வரும். நான் திருப்பி வழியாக இருத்தாரன் இந்த அறிக்கை. உலோகம் தான் 20 மூலகத்துக்குள்ள இருக்கிற உங்களோட உலோகங்கள். உலோகங்கள் இருக்கு ஆவர்த்தன அட்டவணையில். அப்போ உலோகம் தான் வந்து உங்களோட 20 மூலகத்துக்குள்ள இருக்கிற என்னது, உலோகங்கள். இதில் வந்து அவன் நமக்கு படத்தில் என்னென்ன தந்திருக்கான், படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் படத்தை எடுப்போம். படத்தில் வந்து பியும் சியும் தந்திருக்கான். முதலாம் கூட்டம் 2ஆம் கூட்டம் எப்பயும் ஞாபகம் வச்சுங்க. முதலாம் கூட்டம் 2ஆம் கூட்டம் அலுமினியம். இது உலோகம் என்னது, உலோகங்கள். அப்போ உலோகத்துக்கு வந்து நம்ம என்ன போடலாம், ஒரு இது போடலாம், பி போடலாம். இதில் வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் பேர் எழுதக்கூடாது. உங்களுக்கு பேரே தெரிஞ்சிருந்தாலும் பேர் எழுதக்கூடாது. சரி, இப்போ இதில் உலோகப்போலி. உலோகப்போலிக்கு நான் என்ன போடலாம், போரன் ஒரு உலோகப்போதி, சிலிக்கன் ஒரு உலோகப்போலி. இப்போ அவன் தந்தத்தில் என்னது, டி தான் தந்தவன். அப்போ நம்ம என்ன செய்யணும், டியை தான் போடணும். சரியானே, ரைட். வாயுநிலை மூலகம். வாயுநிலை மூலகம் வந்து நமக்கு என்ன செய்யணும், விழுமிய வாயுக்கள். விழுமிய வாயுகள் பேர்லே விழுமிய வாயுகள். அது என்னது, 8ஆம் கூட்டம். என்னது, 8ஆம் கூட்டம். 8ஆம் கூட்டம் வந்து விழுமிய வாயு. இதையும் தாண்டி வாயு நிலை மூலகம் என்று சொன்னா என்ன சொல்லலாம் என்று சொல்லலாம், நைட்ரஜனை சொல்லலாம், ஒக்சிஜனை சொல்லலாம். சரி, இப்போ இவர் என்ன வந்திருக்கார், வந்து இவர் வந்து இந்த நைட்ரஜனையும் தரல, ஒக்சிஜனையும் தரல. அப்போ இவர் என்னத்தை தந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ற விழுமிய வாயு மூலம் ஆகனை தந்திருக்காரு. ஆகன் ஒரு கேஸ். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை தான் போடணும். அப்போ அதை என்ன செய்வோம், ஆகனை போடுவோம். ரைட். ஆகன் பார்த்தீங்களா, நான் எப்படி எடுத்தேன். இப்போ ஆகன் போடக்கூடாது, என்ன ஐயன் தான் போடணும். என்ன அதில் பேரை போடக்கூடாது. அது என்ன தான் ஐயை தான் போடுறேன். அயனாக்கள் கூடிய மூலம். அயனாக்கள் கூடிய மூலகம் என்னது, ஹீலியம். ஆனால் இவர் தந்தத்தில் அயனாக்கள் கூடிய மூலகம் அதை பார்க்கும். இவர் தந்தத்தில் அயனாக்கள் கூடிய மூலகம் எது,
இவர் பொதுவாகவே என்னத்தை தந்திருக்கார், இந்த 3ஆம் ஆவர்த்தன மூலகங்களை தான் என்ன செஞ்சிருக்கார், தந்திருக்கார். அப்போ 3ஆம் ஆவர்த்தன மூலகங்கள்ல வந்து அயனாக்கள் கூடிய யார், இந்த 8ஆம் கூட்டத்துக்கு தான் ஒரு ஒரு ஆவர்த்தனத்துல வந்து 8ஆம் கூட்டத்துக்கு தான் எப்பயும் என்ன செய்யும், அயனாக்க சக்தி கூடுதா இருங்க. அப்போ அவருக்கு அயனாக்க சக்தி யாரு கூட, ஐக்கு தான் கூட. அப்போ அங்கேயும் ஐ தான் விடையா வரும். மின்னத்தன்மை கூடிய மூலகம், மின்னத்தன்மை கூடிய மூலகம் நான் என்ன சொன்னா, முதலாவது எஃப்க்கு கூட, அதுக்கடுத்து ஆக்சிஜனுக்கு கூட, அதுக்கு பிறகு யாருக்கு, சிஎலுக்கு கூட. அப்போ இதில் பாருங்க, சிஎல் இங்கே இருக்கார், இந்த ஹெச். அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஹெச் போட்டோம்னா சரி, விஷயம் முடிச்சு. அடுத்து ஈரியல்பு உள்ள மூலகம், ஈரியல்பு மூலகம் என்று சொன்னால் பெர்லியமும் அலுமினியமும் தான் என்னது, ஈரியல்பு உள்ள மூலகம். அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈரியல்பு உள்ள மூலகம் பெர்லியமும் அலுமினியமும். இப்போ இங்கே வந்து என்ன தந்திருக்காங்க, எதுவுமே தரல என்ன, அலுமினியம் தரல. இப்போ இங்கே என்ன, மூலகம் எக்ஸினை மேற்படி அட்டவணையை குறித்து காட்டுக. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு வந்து பெர்லியம் வந்து உங்களோட சிலபஸின் படி என்ன செய்யலை, ஓஎலுக்கு வந்து வேறு வந்து ஈரியல் உலோகமாக தரல. சரியாண்ணே. அப்போ அலுமினியத்தை மட்டும் தான் உங்களுக்கு ஈரியல் உலோகமாக தந்திருக்காங்க. அப்போ நம்ம நீங்கள் என்ன செய்யுங்க, அலுமினியத்துக்கு மட்டும் எக்ஸை போடுங்க. சரியாண்ணே. அப்போ அலுமினியத்துக்கு எக்ஸை போட்டு காட்டுங்க. சரி, அதை நான் ஒரு வேறு கலரில் போட்டு காட்டுவோம். அலுமினியத்துக்கு எக்ஸை வேறு ஒரு கலரில் போட்டு காட்டுவோம். ரைட், அலுமினியத்துக்கு எக்ஸ் போட்டால் சரி, விஷயம் முடிஞ்சு. அடுத்ததுக்கு வாங்க, குறித்து காட்டியாச்சா, குறித்து காட்டியாச்சு. ரைட். அடுத்து வந்து பி மெச்சுடன் உருவாகும் சேர்வையின் சூத்திரம். இப்போ பி என்றா என்ன, சோடியம். சரி, சோடியத்துக்கு தீர்றதுக்கு நம்ம பி என்றே எழுதுவோம். பி. ஹெச் என்ன, சிஎல். சரி, ஹெச். இப்போ நமக்கு தெரியணும் இதில் வந்து வலுவளவு என்ன, எண்ணெய்க்கும் சிஎலுக்கும் வலுவளவு என்ன நமக்கு தெரியும். இப்போ பார்த்தாலே சொல்லுவாங்க என்ன, எண்ணெய் கொண்டு சிஎலுக்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இப்போ தெரியாதா என்ன செய்யும், போட்டு பார்ப்போம். இலத்திரனை என்ன 2க்கு 8க்கு 1, இங்கே என்ன 2க்கு 8க்கு 7, இங்கே என்ன செய்யும், இது வந்து 7 இலத்திரனை ஏற்க விரும்புமா இழக்க விரும்புமா, ஒரு இலத்திரனை இவர் என்ன செய்வார், ஒரு இலத்திரனை இழப்பார். இவர் ஒரு இலத்திரனை இழந்த இவர் என்ன செய்வார், அந்த ஒரு இலத்திரனை வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பார். இவர் வந்து இந்த நான் திரும்ப திரும்ப சொல்லிங்க, இந்த குளோரின் வந்து 7 இலத்திரனை இலக்கையும் விரும்பும். ஆனால் இவர் இழக்கிற இலத்திரனை வாங்குறதுக்கு இங்கே ஒத்துரிமை இல்லையே. இவர் இழக்கிறத இங்கே வாங்குறதுக்கு ஒரு ஆள் ரிப்பேர்ன்னு சொன்னால் என்ன செய்யலாம், அவர் இழக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கி. இங்கே ஒத்துரிமை இல்லையே. அப்போ இவர் இங்கே ஒத்துரிமை இல்லைன்னு சொன்னால் இவர் என்ன செய்வார், சரி தார ஒரு ஆள் நம்ம வாங்கி எடுப்போமேன்றதுக்காக என்ன செய்வார், இவர் தார ஒரு ஆள் இவர் வாங்கி எடுத்து 2 8 8 மாறிடுவார். அப்போ மாறினா இங்கே இப்போ என்ன, இவரும் ஒரு இலத்திரனை வாங்க பார்க்கார், இவரும் ஒரு இலத்திரனை இழக்க பார்க்கார். அப்போ என்ன, இவருக்கும் வலுவலை உண்டு, இவருக்கும் வலுவலை உண்டு. அப்போ என்னைக்கும் அப்போ என்னையை விடுவோமே நம்ம, பிக்கும் வலுவலை உண்டு, என்னது சிஎல் அதாவது ஹெச்சுக்கும் வலுவலை உண்டு. ஹெச்சின் அவங்க தந்த பெருமான வலுவலை உண்டு. ஆகவே இவர வலுவலை இங்குக்கு போகும், இவர வலுவலை இங்கே போகும். என்னது, பிஹெச். அதான் வர்ற சூத்திரம், ஒன்றுமே இல்லை. பிஹெச் என்று எழுதினீங்கன்னா விஷயம் முடிச்சு. அடுத்து என்ன, மூலகம் எயிட்கான முதலாம் அயனாக்சைடு. இப்போ என்ன ஏ என்னது, மூலகமே ஐதரசன். ரைட், ஐதரசன். ஏய்க்கான முதலாம் கூட்டத்துக்கான ஒரு இயல்பையும் 7ஆம் கூட்டத்துக்கான ஒரு இயல்பையும் பாருங்க. இவர் என்ன செய்யுது, 7ஆம் கூட்டத்துக்கு எயிட்கான முதலாம் கூட்டத்துக்கான ஒரு இயல்பு. இவர் நான் சொன்னான் தானே, இவர் ஏன் வந்து தனியே போய் கிடக்காரண்டு, இவர் வந்து ஒரு அலுவலோகமாக இருக்கிறதுலாம் இவர் தனியே போயிருக்க. இவர் என்ன செய்வார், அட்டை இப்போ இழக்கிறதுக்கு என்ன செய்வார், ஒரு இலத்திரனை வந்து வாங்க பார்ப்பார். சரியா, ஒரு இலத்திரனை. இவருக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், இவரை நீங்கள் படியா பாருங்க வந்து, இப்போ நான் பெரிய காட்டுறேன், வெளியே காட்டுறேன். இந்த ஐதரசனுக்கு என்ன, முதலாம் கூட்டத்துக்கான இயல்பு என்ன, ஒரு இலத்திரனை இழத்தல். இப்போ இந்த ஐதரசன் வந்து என்ன, ஒரே ஒரு புரோத்தன் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒரே ஒரு இலத்திரன் தான் இருக்கும். இப்போ இவர் என்ன செய்வாருண்டா, இந்த ஒரு இலத்திரனை இழந்து H+ என்ற ஒரு சேர்வையை உருவாக்கும். இந்த H+ தான் என்னது, அமில இயல்புக்கு காரணம். நீங்கள் அமில இயல்பு படிக்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். அமில இயல்புக்கு வந்து அமில இயல்புக்கு காரணம் வந்து யார், இந்த H+ தான். அப்போ ஒரு முதலாம் கூட்ட இயல்பு என்னது, ஒரு இலத்திரனை இழத்தல். அப்போ ஒரு இலத்திரனை இழத்தல், சரியானே, இழந்து கற்றையனை உருவாக்கும். அதே மாதிரி ஒரு இலத்திரனை ஏற்று என்ன செய்யப்படும், ஒரு இலத்திரனை H- என்ற இதையும் உருவாக்கும். சரிதானே. அப்போ என்ன, ஒரு இலத்திரனை ஏற்றலும் ஒரு இலத்திரனை இழத்தலும் தான் என்ன செய்யுது, அவரை வந்து இயல்பாக கருதப்படும். சரிதானே, ரெக்கார்ட் ஆகுது தானே, எல்லாம் கிளியரா, வாய்ஸ் எல்லாம் ஓகே. ரைட், அடுத்ததுக்கு போவோம், அடுத்த கேள்விக்கு போவோம். சரிதானே, அடுத்த கேள்விக்கு போவோம். வா, அப்போ இது அடுத்து வந்து உங்களுக்கு என்ன, பேர்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கேள்வியில் என்ன தெரிஞ்சுக்கணும், பேர்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கேள்வி பேருக்கு போவோம். இந்த பெயர்கள் வந்து இந்த வலுவலவு படிக்கவங்களும் அதில் இருந்திருக்கும்.
ஒன்றுமில்லை. கல்சியம் கார்பனேட்னா ஒன்றுமில்லை. கல்சியம் கார்பனேட் என்னது? இப்போ இதை பெருசாக்கிட்டு வாரேன். ரைட். கல்சியம் கார்பனேட் என்னென்ன? CaCO3. இதுதான் கல்சியம் கார்பனேட். அதாவது CA என்ற ஒரு அணுவும், சரியா? CA என்ற அணுவும் CaCO3, சாரி, CaCO3 இல்லை, CO3 2 மைனஸ் என்றது. CO3 2 மைனஸ் இவரும் சேர்ந்து உருவாகிறதான். இப்போ இவருக்கு வலுவளவு என்னென்று வரும்? 2 8 8 2. இவர் என்ன செய்வார்? 2 இலத்திரனை விளக்க பார்ப்பார். அவரோட வலுவளவு எத்தனை? 2. இவரோட வலுவளவு என்ன? இவருக்கு எத்தனை மைனஸ் இருக்கா? 2 மைனஸ். அப்போ இவரோட வலுவளவு எத்தனை? 2. அதுக்கு 2 மைனஸ் என்று போகிறல வலுவளவு 2 தான். இப்போ இவருக்கும் 2, இவருக்கும் 2 நம்ம என்னென்று எழுதுவோம்? CA2 CO3 முழுவதையும் 2 எழுதுவோம். இப்போ இது 2 என்று சொன்னால் அது 2 போட்டு எழுதவே தேவையில்லை. இப்போ 2 சொன்னால் இப்போ 2 போட்டு எழுதுறல. இப்போ சமமான எண்ணிக்கையாக 2 பக்கம் இருக்கேன்டா அவங்க அப்படி போட தரும். நம்ம ஒத்தரியாவே என்ன செய்யலாம்? CaCO3 என்று போடலாம். சரிதானே? அப்போ அடுத்து செப்பு சல்பேட்டுக்கு என்ன? CuSO4. செப்பு சல்பேட்டுக்கு என்ன? CuSO4. CuSO4. இவரும் அப்படித்தான். இவருக்கும் என்ன? இவருக்கும் வந்து Cu, சரியா? இவர வலுவளவும் 2. எனவே Cu2+ என்று ஒன்று ஆக்குவார். சரிதானே? அதாவது எப்படி என்ன? Cu2+, சரியா? Cu2+, இப்போ இங்கேயும் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வலுவளவு வேண்டாம். இது வலுவளவு எப்படி பார்த்தோம் நம்ம? இவர் Ca2+, இவர் எப்படி எடுங்களேன்? Ca2+, CO3 2 மைனஸும் 2 இடத்துல இழந்த என்ன வரப்போகுது? 2+ வரப்போகுது. இங்கே 2 மைனஸ் வரப்போகுது. இங்கே 2+ என்றவருக்கு எத்தனை? 2 வலுவளவு. 2 மைனஸ் என்றவருக்கு 2 வலுவளவு. இதுதான் இங்கேயும். இங்கேயும் என்னென்று வரும்? Cu2+. Cu2+ம் SO4 2 மைனஸும். இங்கே என்ன? 2+. என்ன? 2 வலுவளவு. இங்கே 2 மைனஸ் 2 வலுவளவு கொடுங்க. 2க்கு ஒரே இது வந்து அப்படியே போட தேவையில்ல. என்ன? CuSO4 ஒத்தரி அழியின வேண்டாம். விஷயம் முடிஞ்சு. அடுத்து என்ன? அமோனியம் சல்ஃபேட். அமோனியம் சல்ஃபேட்டுக்கு என்ன? NH4SO4 வரும். இது வந்து நம்ம ட்வைஸை போடணும் இடத்தை. இது என்னன்றா ட்வைஸ் வந்து அதையும் ஒருக்கா பார்ப்போம். அமோனியம் சல்ஃபேட்டை நீங்கள் எழுதினீங்க பிரிச்சிங்கன்னு சொன்னால் NH4+ வரும். அடுத்து வந்து என்னது? SO4 2 மைனஸ். இதில் வலுவளவு எத்தனை? இதுக்கு எத்தனை ப்ளஸ் இருக்கு? ஒரு ப்ளஸ். அதில் வலுவளவு 1. SO4 2 மைனஸுக்கு 2. அப்போ இவர் எப்படி கொடுங்க? கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? இந்த இதுக்கு மொத்தமாக 2 வரும். ஆகவே NH4 மொத்தமாக சேர்த்து ட்வைஸ். அதுக்கப்புறம் என்ன? SO4 2 மைனஸ். இவ்வளவுதான். சிம்பிளாக வரும். அடுத்து என்ன? மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு. என்னது? MgOH. இது என்னடா MgOH? ஒன்றும் இல்லை. திருப்பி வாங்க. MgOH வலுவளவு எப்படி வந்தது? Mgக்கு என்ன வலுவளவு? 2. எப்படி? 2 8 2. என்ன செய்ய? 2 இலத்திரம் இலக்கு. அப்படி இல்லாட்டி நம்ம என்ன செய்யலாம்? இவர் வந்து Mg2+ என்ற ஒரு கற்றையினை உருவாக்குவார். Mg2+ என்ற கட்டையினை உருவாக்குவார். அடுத்து என்னதுக்கு? OH மைனஸ். இவருக்கு வந்து OH மைனஸ். அப்போ OH மைனஸ் என்ன? இங்கே வந்து 2 கட்டம். இப்போ நான் இதில் வந்து MgOH ட்வைஸா? சரியா? நான் எழுத மறந்துட்டேன். ரைட். MgOH மொத்தமாக சேர்த்து இப்படி ட்வைஸ் போட்டோம்னா சரி. ரைட். இப்போ என்ன? இங்கே வந்து 1 வலுவல். அப்போ இது வர்றது இங்கே போக, இவர்றது இங்கே போகும். அப்போ MgOH முழுவதும் ட்வைஸ். இதான் வலுவலு. இப்படி தான் எழுதுற. அமோனியம் சல்ஃபேட் அதே தான் திருப்பி வருது. என்ன? சரி, இது அலுமினியம் சல்ஃபேட். அப்போ AlSO4. இதுக்கு வந்து என்னென்று வரும்? Al2SO4 முழுவதையும் த்ரைஸ் என்று வரும். இதை அப்புறம் அழுகிற அதையும் பார்த்துருவோமே. அலுமினியத்துக்கு என்னென்று வரும்? அலுமினியம் வந்து 2 8 3. 3 என்ன? 3 இலத்திரன் இலக்கும். 3 இலத்திரன் இலக்கும் என்று சொன்னால் இங்கே என்னென்று வரும்? Al3+. Al3+. அடுத்ததுக்கு என்னென்று வரப்போகுது? SO4 2 மைனஸ். அப்போ இது 3+ என்றால் வலுவளவு 3. இதுக்கு வந்து 2 மைனஸ் என்றால் வலுவளவு 2. ஆக இவர 2 இங்கே போகும், இவர 3 இங்கே போனால் Al முழுவதும் முழுவதும் 2 போட தேவையில்ல. Al 2 போட்டா சரி. அடுத்து என்ன? SO4 முழுவதும் 3. இப்படி தான் போடுறது. விளங்குது தானே? இதுதான் வந்து இந்த சூத்திரம் எழுதுறதுக்கான முறை. அப்போ ரைட் இப்படி எழுதுவீங்க. அடுத்து வந்து என்ன வந்து மேற்படி மூலங்களில் சமதானிகள் என்னென்ன சமதானிகள்? இதில் வந்து இது ஒரு சமதானி, இதுவும் ஒரு சமதானி. ஏன்? இதில் வந்து இது என்னது? துத்தேரியம். இது என்னது? துத்தேரியம். அதேமாதிரி இதுவரும் ஒரு சமதானி இருக்கார். என்னது? 37 17 Cl என்ற ஒரு சமதானி இருக்கார். இவங்க 2 பேருமா சமதானி. அப்போ ஐதரசனையும் இதையும் நீங்கள் எழுதினீங்கன்னா சரி. துத்தேரியம் எனப்படுவது எதை? இதைத்தான் துத்தேரியம் பண்ணுவோம். அப்போ அதையே நீங்கள் போட்டிங்கன்னா சரி. அடுத்த மூலங்களை பரவினில் வைத்து பாதுகாக்கப்படும் மூலகம் என்னது? சோடியம்.
சோடியம் தான் மண்ணெண்ணெய் போன்ற பரவி நிலையத்து பாதுகாக்கப்படும் உங்களோட புத்தகத்தில் கொடுத்துருக்கான் சரியானே ரைட் அதே நம்ம அடுத்த புத்தகத்தை அது பெரிய அது வெறும் தியரி தான் அதை நீங்கள் விளங்கி எடுத்து படிச்சீங்கன்னா சரி நான் இதுக்கு முருக்கா அதே முருக்கா நான் உங்களுக்கு மீட்டி பார்த்து போகிறேன் சரியா ரைட் அடுத்து வந்து என்ன அலுமினியம் அலுமினியம் ஏழு உருவாக்கும் அயனை தர ஏழு உருவாக்கும் அயன் என்ன 2 8 3 அலுமினியத்தில் இலத்திரன் அமைப்பு அப்போ இவர் எத்தனை இலத்திரன் இழக்கணும் 3 இலத்திரன் இழக்கணும் 3 இலத்திரன் இழந்தா வந்து என்ன செய்யப்படும் இதுக்கு எத்தனை புரோத்தன் மொத்தமா 13 புரோத்தன் 3 இலத்திரன் இழந்தா அவருக்கு வந்து என்ன செய்யப்படும் 13 இலத்திரன் இருந்திருக்கும் அங்கிருந்து 3 இலத்திரன் தான் இப்போ 10 இலத்திரனும் 13 புரோத்தனும் இருக்கு புரோத்தன் வந்து ஒரு காலமும் இழக்கப்படாது புரோத்தன் வந்து கருவு குலைக்கிறார் அவரை யாராலையுமே இல்லாமக்கல இலத்திரன் மட்டும்தான் வெளியில போகலாம் உள்ள வரலாம் அப்ப என்ன செய்யப்படும் இப்போ 3 புரோத்தன் எக்ஸ்ட்ரா வேரியன் என்ன 3+ அப்ப நீங்க எழுதுவீங்க ஏல் 3+ எழுதுவீங்க சரி ரைட் அடுத்து என்ன அருகில் உள்ள வரைவை பார்ப்பீங்க வரைவு எதனை காட்டுகின்றது ஒன்றுமில்லை முதலாம் அயனாக்க சக்தி அயனாக்க சக்தியை காட்டுகிறது இதில் நீங்கள் நல்லா பார்க்கணும் இந்த லிதியம் வந்து இந்த இடத்துலையோ இல்லாட்டி இந்த சோடி இந்த முதலாம் கூட்டம் வந்து இங்கே இருக்காருன்னு சொன்னா விளங்குதான் நான் என்ன கேட்கின்றேன் அதாவது இவர் வந்து இந்த இந்த துண்டு லிதியம் வந்து இங்கே இருக்காரோ இல்லாட்டி சோடியம் வந்து இங்கே இருக்காரோ அப்படியான ஒரு வரைவை கண்டிங்கன்னு சொன்னால் அவர் என்ன வரைப்பார் ரெண்டாம் அயனாக்கு சக்தியாக இருப்பார் அது உங்களுக்கு சிலபஸில் இல்லைன்னு நினைக்கிறேன் முதலாம் அயனாக்கு சக்தி கூட அயனாக்கு சக்திக்கான வர எக்ஸும் வை அச்சுக்களை குறிப்பிடுபவை எவை எக்ஸ் என்னது இந்த இருக்கு இங்கே இருக்கி வை என்னத்தை குறிப்பிடும் இதை குறிப்பிடும் சரி எக்ஸ் வந்து என்ன சக்தியை குறிப்பிடும் என்னது அயனாக்கு சக்தியை குறிப்பிடும் சரியான எக்ஸ் வந்து அயனாக்கு சக்தியை குறிக்கும் அதாவது சக்தி அதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ரைட் எக்ஸ் வந்து என்னத்தை குறிப்பிடுது அயனாக்க சக்தியை குறிப்பிடுது எக்ஸ் வந்து அயனாக்க சக்தி வை வந்து அணுவண்ணை குறிப்பிடுதா வை வந்து அணுவன் சரியான இதை நீங்கள் போட்டிங்கன்னா சரி ரைட் மேற்படி ஆவர்த்தன போக்கின் அழகு யாது மேற்படி ஆவர்த்தன ஒரு அதாவது எப்படின்னு சொன்னால் இந்த சக்தியை வந்து கிலோ ஜூல் மோல் -1 அளப்பாங்க ஏன் ஒரு மூல் வாயு நிலை அணுக்கள்ல இருந்துதான் ஒரு மூல் ஒரு வாயு நிலை அணுவில் இருந்து சரியா ஒரு மூல் இலத்திரன் இழக்க தேவையான சக்தி தானே அப்போ மூல் -1 போடணும் சக்தியின் அழகு என்னது கிலோ ஜூல் ஆகவே அளக்கிறது வந்து என்ன கிலோ ஜூல் மோல் -1 அயனாக்கு சக்தி பின்வருவது கூடிய மூலகம் எது ஹீலியம் உங்களுக்கு அது ஒன்று தான் கேட்பாங்க கேள்வி கூடிய மூலகம் ஹீலியம் அதுக்கான காரணம் என்ன அட்டகமைப்பு எடுத்திருக்கு அட்டக அமைப்பு எடுத்திருக்கு அடுத்து என்ன கருவுக்கு அண்மையில் காணப்படுது சரியா அதாவது ஈற்றோடு வந்து என்ன கருவுக்கு அண்மையில் காணப்படுது ஈற்றோடு கருவுக்கு அண்மையில் காணப்படுறதாம் வந்து அதில் அதை கருவுக்கு அண்மையில் முற்றாக நிரம்பியது அப்போ நீங்கள் இதை சேர்த்து என்ன எழுதலாம் ஈற்றோடு முற்றாக நிரம்பிய நிலையில் கருவுக்கு அண்மையில் காணப்படுதுன்றதை நம்ம சொல்லலாம் சரி அடுத்து மின்னேத்தன்மை கூடிய மூலகம் ஃப்ளோரின் இதில் ஃப்ளோரின் தந்திருக்கானா ஃப்ளோரின் தரல ஏன்னா மின்னேத்தன்மை கூடிய மூலகம் ஃப்ளோரின் உங்களுக்கு தரல ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம் ஃப்ளோரின் தான் போடணும் மின்னேத்தன்மை கூடிய உலகம் வந்து ஃப்ளோரின் தான் போடணும் ஃப்ளோரினை தான் ஃப்ளோரின் தரல இதில் இந்த கேள்வியில் நீங்கள் ஃப்ளோரினை போடுங்க சரியான சோடியத்தின் ரசாயன இயல்புகள் 2 தருக சோடியத்தின் ரசாயன இயல்புகள் என்னது தாக்குதிறன் கூடியது சோடியம் என்னது தாக்குதிறன் கூடியது வேற என்ன செய்யலாம் வடித்துடன் அமிலங்களுடன் வடித்துடன் தாக்குதிறன் கூடியது அமிலங்களுடன் வடித்துடன் தாக்கமுறும் நீருடன் உக்கிரகமாக தாக்கமுறும் அப்படியான இதில் எழுதலாம் சரிதானே கந்தகத்தின் பயன்கள் என்ன டயரை வந்து வல்கனைஸ் படுத்த உதவும் சரியா டயரை வந்து வல்கனைஸ் படுத்த உதவும் அதுக்கு அடுத்தது வந்து H2 இந்த இருக்கி H2SO4 அமில தயாரிப்புக்கு உதவும் சரி ரைட் இவ்வளவுதான் அடுத்து நம்ம ஒரு இதை பார்த்துட்டு போவோம் சரியா அந்த உங்களோட ரிசோர்ஸ் புக் ஒரு ரிசோர்ஸ் புக் அந்த பாடப்புத்தகத்தை இருக்கா பார்த்துட்டு போவோம் இதுக்கு வந்து வாரம் இது வந்து இது எடுப்போம் ரைட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னத்துமே பார்த்துட்டோம் எல்லாம் பார்த்துட்டோம் அணுக்களின் இயல்பு ரைட்
சரி, உலோகங்கள். உங்களுக்கு உலோகங்கள்ல வந்து என்ன இருக்காங்க, 80க்கு மேற்பட்டவை வந்து உலோகங்கள் ஆகும். இதை நீங்க ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். 80க்கு மேற்பட்டவை என்னது உலோகங்கள் ஆகும்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரிதானே? ரைட். அடுத்து என்ன, உலோகத்தின் இயல்புகள் வந்து உலோகத்தின் மேற்பரப்பு மினுக்கமாக கொண்டிருக்கும். அடுத்து தட்டும்போது கணீர் ஒலி எழுப்பும். அடுத்தது என்ன, சாதாரண வெப்பநிலை திண்மமாக காணப்படுபவை ரசம் திரவமாக காணப்படும். ரசம் மட்டும்தான் என்னது திரவமாக காணப்படும். சரிதானே? அதாவது எஜ்ஜி என்றது மட்டும்தான் இந்த இருக்கு. எஜ்ஜி என்றது மட்டும்தான் இதில் எழுதிஇல்லை. ரைட். எஜ்ஜி என்றது மட்டும்தான் என்ன செய்யப்படும், திரவமாக காணப்படும். சரிதானே? அப்போ உங்களுக்கு வந்து அது நல்ல ஞாபகம். அதாவது உலோகங்களில் வந்து திரவமாகிக்கிற உலோகம் வந்து எஜ்ஜி, அதாவது ரசம். அடுத்து என்ன, வாட்டத்தகு இயல்பு நீட்டத்தகு, அதாவது நீங்கள் வந்து இதை வந்து என்ன செய்யலாம், ஒரு வாட்டி எடுக்க உங்களோட விருப்பமான ஷேப்புக்கு என்ன செய்யலாம், இந்த உலோகங்களை வந்து மாற்றி அமைக்கலாம். அடுத்த உலோகங்கள் வந்து சிறந்த மின் கடத்திகளும் வெப்ப கடத்திகளும், அது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து உலோக இரசாயன இயல்பு என்னது, நேரயனை மட்டும்தான் உருவாக்கும். அதான் சொன்னேன், உலோகங்கள் நேரயனை உருவாக்கும் ஆற்றல் கொண்டவை. உலோகங்கள் ஒட்சிசனுடன் ஆக்கும் ஒட்சைட்டுகள் என்னது மூல இயல்பு. அதாவது ஒரு உலோகம் வந்து இப்போ எண்ணெய் எடுத்தீங்கன்னா அது வந்து ஓட்டுவோட சேர்ந்து உருவாக்குற அந்த ஒட்சைட் வந்து என்ன வரைக்கும் கார இயல்பு. கார இயல்பு அல்லது மூல இயல்பு எல்லாமே ஒன்று தான். எல்லாமே ஒன்றை தான் சொல்கிறேன். மூல இயல்பு அதை கொண்டிருக்கும். சரிதானே? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், உலோகங்களோட தாக்கம் நீரில் கரையும் மூல ஒட்சைட் கார கரைசலை உருவாகும். அதான் இப்போ இந்த ஒட்சைட் வந்து என்ன செய்யும்னு சொன்னால், இந்த NaO வந்து நீங்கள் நீரில் கரைச்சிங்கன்னு சொன்னால் NaOH இப்படி மாறும். இது என்னது, இது ஒரு கார கரைசல். சரிதானே? இது ஒரு கார கரைசல். சரியா? இப்போ நீங்கள் அமில மூல நடுநிலையாக்கள் படிச்சீங்களோ தெரியாது. இது வந்து என்னது, கார கரைசலாக வரும். ரைட். அடுத்ததுக்கு போவோம். சோடியம். சோடியம் ஆபத்தினுடைய முதலாம் கூட்டத்தை சேர்ந்த உலோகம். அதெல்லாம் தெரிஞ்சது. தாக்குதிறம் கூடியது, இயற்கையின் மூலக நிலை காணப்படாது. நம்ம இன்னொன்றுலேருந்து பிரித்து தான் எடுக்கணும். உயர் தாக்குதிறம் காரணமாக சேர்வையிலாக காணப்படும். இது உயர் தாக்குதிறன்றிருக்கு தானே சேர்வையிலாகவே இருப்பார். சோடியம் இவர் ஏன் உயர் தாக்குதிறம் கூடியது, நான் திரும்பவும் சொன்னேன், இவர் ஏன் உயர் தாக்குதிறனுடையது. இவர் வந்து என்ன செய்வார், அந்த ஒரு இலத்திரனை ஈஸியாக பெறன 2 8 1 தானே. வேறு அந்த இலத்திரனை இழந்து டக்குன்னு என்ன செய்வார், டக்குன்னு தாக்கத்துக்கு போயிடுவார். வெயிட் பண்ண மாட்டார். டக்குன்னு இலத்திரனை இழந்து என்ன செய்வார், தாக்கத்துக்கு போயிடுவார். அதனால் அவர் அதை என்ன செய்யணும், மண்ணெண்ணெய் போன்ற பரவின் திரவத்தினுள் வைத்து திரவத்தினுள் மண்ணெண்ணெய் போன்ற பரவின் திரவத்தினுள் வைத்து என்ன செய்யப்படும், சேமிக்கப்படும். அதாவது நம்ம தான் உங்களோட புக் இருந்தால் நீங்கள் கைவிடாதிலேயே நோட் பண்ணி வைங்க. மண்ணெண்ணெய் போன்ற பரவின் திரவத்தினுள் சேமிக்கப்படும். ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மினுக்கம் குறைவாக, உலகத்தின் மேற்பரப்பு எப்பொழுதும் மினுக்கம் குறைவாகவே காணப்படும். ஏனைய சோடியம் மென்மையான கத்தியாலே வெட்டலாம். சரி, அதை கத்தியாலே என்ன செய்யலாம், இலகுவாக வெட்டக்கூடிய இது என்னது, பொன் மஞ்சள் நிற சுவாலை. இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்களா. இது வந்து பொன் மஞ்சள் நிற சுவாலையை தரும். அதே மாதிரி நீங்கள் மெக்னீசியத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக பிரகாசமான வெண்ணிற சுவாலை வந்து மெக்னீசியம். இவர் வந்து என்ன, பொன் மஞ்சள் நிற சுவாலை. சரிதானே? ரைட். இப்போ சோடியத்தின் இயல்பு என்ன, கத்தியால் வெட்டக்கூடியது, நீரிலும் பார்க்க அடர்த்தி குறைவானது. சோடியத்தில் அடர்த்தி வந்து நீரிலும் பார்க்க அடர்த்தி, இது நீரில் என்ன செய்யும், மிதக்கும். அதாவது நீங்கள் இந்த சோடியத்தை போட்டிங்கன்னு சொன்னால் தண்ணியில் வந்து தாக்கம் அடையும். இந்த சோடியத்தை தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு ஓடி திரிஞ்சு இப்படி தாக்கம் அடைஞ்சு கொண்டே இருக்கும். சரியா? அவர் என்ன செய்யணும், ஓடி திரிஞ்சு கொண்டே மிதப்பார். வேறு தண்ணிக்குள்ளே கிடக்க மாட்டார். வேறு செய்வார், மிதப்பார். ஆனால் மிதக்கிற டைம்ல என்ன செய்யும், ஓடி திரியும். ஏன்னா தாக்குதலும் கூடியது, நீரோட உக்கிரமாக தாக்கி கொண்டிருக்கும். சரிதானே? ரைட். அடுத்ததுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுது, சோடியம் உலகம் வளியின் ஒட்சிசன் விரைவாக தாக்கமடைந்து உலோக ஒட்சைட்டை உருவாக்கும். அதான் அந்த எண்ணெயை உருவாக்கும். இது குளிர்நீர் உக்கிரமாக தாக்கமடைந்து சோடியம் ஹைட்ரோக்சைட்டையும் ஐதரசன் வாயுவையும் தரும். அதாவது இவர் வந்து என்ன, சோடியத்தை தூக்கி நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னு சொன்னால், சோடியத்தை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா என்னென்னு வரும், NaOH கரைசலையும் என்ன செய்யும், H2O, அதாவது ஐதரசனையும். வேறு இந்த ஓடித்திரியை இப்போ நீங்கள் இந்த இதுக்குள்ளே இப்போ பாத்திரத்துக்குள்ளே சோடியது ஒரு ஓடித்திரிவை தானே. ஓடித்திரிவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலுக்கு பபுள்ஸ் வந்து 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 மேலுக்கு போய் கொண்டிருக்கு. அது யாருன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, ஹைட்ரஜன் வாயு. ஹைட்ரஜன் வாயு வழியில் வந்து கொண்டிருப்பார். அவ்வளோதான். வேறு என்ன செய்வார், ரைட். அது சோடியம் உருவாகும். சோடியம் அமிலத்துடன் மிக வீரியமாக ஒரு நீரோடைய இவ்வளவு வீரியமாக தாக்கமடைகிறது. அமிலம் என்று சொன்னால் அது எந்த அளவு வீரியமாக தாக்கமடையும், அதுதான் சொல்கிறாங்க. சோடியம் ஐதான அமிலத்துடன் மிக வீரியமாக தாக்கமடைந்து உலோக உப்பையும் ஐதரசன் வாயுவையும் என்ன செய்யும், உருவாக்கும்.
இப்போ நீங்கள் வந்து HCl சொல்லி ஒன்றை போட்டிங்கன்னு சொன்னால், இப்போ HCl வந்து இவ்வளோ அமிலத்தன்மையான மூலம். ஏன்னா HClக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வெடிக்கிற அளவுக்கு தாக்கம் நடக்கும். சரியா? அது என்ன செய்யும்? NaClயையும் ஹைட்ரசன் வாயுவும் என்ன செய்யும்? வெளியால கொண்டு வரும். சரிதானே? ரைட். இது என்னது? பொன்வழி பிரித்தெடுப்புக்கு தேவையான சோடியம் பயன்படுத்தப்படுகின்றது. சேதன ரசாயனத்தை தாழ்த்திய ஆபம்போம் NaOH போட்டு தான் நிறைய தாழ்த்தியான விஷயங்கள்னு செய்யலாம். இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் செய்வாங்க. அதுதான் சேதன ரசாயனம். சரியா? ரைட். இது வந்து டிஸ்பிளே கேப்சர் தானே? ஓகே ரைட். அடுத்தது வந்தீங்கன்னு சொன்னால் ரைட் ஓகே. அதில் டெனிம் அதாவது என்ன சோடியம் அமல்கம். சோடியம் அமல்கம்ண்டா என்னன்னு சொன்னால் NaHg. இப்போ நாக அமல்கம்னு சொல்லுவாங்க. நாக அமல்கம்னா ZnHg என்று வரும். சோடியம் அமல்கம்னு சொன்னால் NaHg. சரிதானே? ரைட். இது என்ன கைத்தேனியம் சேர்கோனியம் போன்ற சேர்வை வந்து உலோகங்களை பிரித்தெடுக்க பயன்படுத்தும். இண்டிகா சாயத்தை தயாரிக்க பயன்படுத்தப்படும். இப்படி சோடியம் ஆவி விளக்கு தேவைப்படும். ரைட். அடுத்த மெக்னீசியத்துக்கு வரும். மெக்னீசியம் வந்து தாக்குதிறன் கூடிய லேசான உலோகம். இதுவும் வந்து லேசான ஒரு உலோகம் தான். ஆனால் கத்தியால் வெட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து இல்லை. ஆனால் லேசான உலோகம் தான். சரிதானே? அடுத்தது சுயாதீன உலோகமாக இயற்கை காணப்படாது. சுயாதீன உலோகமாக என்ன செய்யாது? இயற்கையில் காணப்படாது. எப்பயுமே ஒரு சேர்வையாக தான் அதுவும் இருக்கும். இந்த கடல் நீரில் மெக்னீசியம் குளோரைட்டாக காணப்படும். சரியா? கடல் நீரில் வந்து என்ன இருக்கும்? கடல் நீர் என்று வந்து அவர் என்ன இருப்பார்? MgCl2 ஆக இருப்பார். மெக்னீசியம் குளோரைட்டாக இருப்பார். சரியா? ரைட். இவர் என்ன செய்வார்? இப்போ வழியில் திறந்து வைக்கக்குள்ள வழியிலே வந்து என்ன செய்யப்படும்? Mg வந்து வழியிலே ரொட்டேஷனோட தாக்கம் அடைஞ்சு MgO2 மாறும். சரிதானே? இதில் வந்து ஒரு Na2O வந்து Na2O இவர் வந்து MgOவா மாறுவார். சரியான MgOவா மாறும். இந்த MgO என்ன செய்யும்னா அந்த அப்படியே அந்த உலோகத்துக்கு மேலே படியும். அந்த MgN அந்த நீங்கள் MG நாடாண்டு எடுப்பீங்க அதுக்கு மேலே என்ன செய்யும்? படியும். படிஞ்சதில் மினுக்கத்தை இல்லாமல் இப்போ டீச்சர் என்ன செய்வாங்கன்னா ஒரு பிளேடோ என்னத்தை வச்சு இப்போ சுரண்டினோன்னு என்ன செய்யும்? அது இல்லாமல் போய் இது வந்து மினுங்க தொடங்கும். ஏன்னா MG உலோகம் தெரிய தொடங்கும், மினுங்க தொடங்கும். நிறைய பேர் லேபில் பார்த்துருப்பீங்க. நீ மணற்கடதாசினா உறைஞ்சும் போது மினுக்கத்தை பெறுகிறது. ரைட். நீரிலும் பார்க்க அடர்த்தி கூடியது. இது நீரிலும் பார்க்க அடர்த்தி கூடியது. உயர் வெப்பம் மின் கடத்து. உயர் வெப்பத்தையும் கடத்தும், மின்னையும் கடத்தும். சரியா? ரைட். சிம்பு மெக்னீசியத்தை எடுத்து வெப்பப்படுத்தும் போது பிரகாசமான வெண்ணிற சுவாலையுடன் எரியும். இதுவும் ஒருக்கா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வேண்டாம் இதை வச்சு கேள்வியில் வரும். பிரகாசமான வெண்ணிற ஏற்படுத்தும் போது இந்த பிரகாசமான வெண்ணிற சுவாலையுடன் எரிந்து வெண்ணிற மெக்னீசியம் ஆக்சைடை தரும். மெக்னீசியம் ஆக்சைடு வந்து என்னது? வெண்ணிற மெக்னீசியம் ஆக்சைடை தரும். ரைட். அடுத்து என்ன? மெக்னீசியம் உலோகம் குளிருடன் நீருடன் தாக்க முடியாது. இந்த மெக்னீசியம் உலோகம் என்னது? குளிர் நீருடன் தாக்க முடியாது. ஆனால் சுடு நீருடன் தாக்க முடியும். ஆனால் பெர்லியம் வந்து உங்களோட சிலபஸ் தந்திருக்காங்களா தெரியா? பெர்லியம் வந்து அவர் வந்து குளிர் நீரோடையும் தாக்கம் அடைய மாட்டார், அதையும் தாக்கம் அடைய மாட்டார். சுடு நீரோடையும் தாக்கம் அடைய போறார். கொதி நீராவியுடன் தாக்கம் அடையார். கொதி நீராவியுடன் தான் என்ன செய்யப்படும்? தாக்கம் அடையும். ஆனால் மெக்னீசியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிர் நீரோட தாக்கம் இல்லை, கூல் வாட்டரோட என்ன இல்லை தாக்கம் இல்லை. ஆனால் இந்த சுடுதண்ணியோட ஹாட் வாட்டரோட என்ன செய்யப்படும்? தாக்கம் இருக்குது. ஹாட் வாட்டர் என்ன செய்யப்படும்? தாக்கம் இருக்குது. சரிதானே? அதை ஞாபகம். ஹாட் வாட்டரோட தாக்கம் இருக்குது. ஆனால் குளிர் நீரோட என்னது தாக்கம் இல்லை. அதேமாதிரி கொதி நீராவியோடையும் தாக்கம் இருக்குது. அதாவது என்னது? நீராவியோடையும் H2O கேஸ், அதாவது கொதிச்ச சூடான H2O கேஸோடையுமே இருக்குது தாக்கம் இருக்குது. சரிதானே? அதையும் ஞாபகம். இது வந்து சிம்பிள் தான். இப்போ நீங்கள் இதை பாடமாக்கி வச்சுருந்தீங்கன்னா சரி இவ்வளவுதான். சரி. அந்த மெக்னீசியம் அமிலத்துடன் விரைவாக தாக்கப்படும். மெக்னீசியம் உப்பையும் ஹைட்ரசன் பாகியம் தரும். இந்த மெக்னீசியம் கொதி நீராவியுடன் தாக்கப்பட்டு மெக்னீசியம் ஒட்சைட்டையும் ஹைட்ரசன் வாயுவையும் வெளிவாக்கும். அடுத்து வந்து என்ன? கலப்புலோகங்கள் தயாரிக்க மெக்னீசியம் பயன்படுத்தப்படும். அலுமினியத்தை கலப்பதன் மூலம் மெக்னீடியம் என்ற வலிமை மிக்க லேசான அரிப்புக்கு தாக்குப்படுத்தக்கூடிய கலப்புலோகம் தயாரிக்கப்படும். இது விமானங்கள். அப்போ இந்த மெக்னீசியத்தில் பொது முக்கியமான தொழில் எதுன்னு கேட்டால் கலப்புலோகம். அதை நீங்கள் ஞாபகம். சரி. மெக்னீசியோட முக்கியமான கலப்புலோகம். அடுத்து வந்து என்ன? மெக்னீசிய பால் மருந்து உற்பத்தியில். அடுத்து இரும்பு துடிப்பு அர்ப்பண உலோகமாக மெக்னீசியம் அதாவது வந்து நீங்கள் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிக்கக்குள்ள நம்ம அதை அங்கே பார்ப்போம். சரியா? ரைட். அடுத்தது போவோம். அப்புறம் அல்லுலோகம் வந்து என்னது? அதாவது அந்த உலோகம் அல்லாதவை நம்ம பார்த்த மாதிரி அவ்வளோவுமே அல்லுலோகம். அல்லுலோகத்தில் இயல்பு என்ன? பெரும்பாலும் என்ன செய்யப்படும்? மறைய அயனை தான் உருவாக்கும். அதாவது இவங்க என்ன செய்வாங்க?
ஒரு இலத்திரனை வந்து இழப்பாங்க. இலத்திரனை இழந்து என்ன செய்ய சாரி ஒரு இலத்திரனை ஏற்பாங்க. ஏற்று என்ன செய்வாங்க? மறை அயன். இப்போ நான் வந்து இப்போ சிஎல்ல எடுத்தேன்னு சொன்னால் என்னென்னு வரும்? இவங்க பொதுவாகத்தானா? பொதுவாக எல்லாருமே இல்லை, பொதுவாக. இப்போ என்ன செய்வாங்க? சிஎல் என்ன செய்யும்? இலத்திரனை பெற்று சிஏ வேணால் இப்போ நம்ம எஃப்க்கு போகும். இப்போ என்ன செய்யும்? எஃப் வந்து என்ன செய்யும்? இலத்திரனை பெற்று எஃப் மைனஸ், அதாவது என்ன அன்னையனை உருவாக்குவாங்க. அன்னையன் அன்னையன் என்ன செய்வாங்க? உருவாக்குவாங்க. இந்த எஃப் மைனஸ் பேர் வந்து அன்னையன். சரியான அன்னையனை உருவாக்குவாங்க. சரிதான், ரைட். அப்போ என்ன பெரும்பாலும் ஒட்சிசனோட தாக்கம் அடைந்து அமில ஒட்சைட்டுகளை உருவாக்கும். இந்த ஒட்சிசனோட தாக்கம் அடைந்து அமில ஒட்சைட்டுகளை உருவாக்கும். இது ஒருக்கா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒட்சிசனோட தாக்கம் அடைஞ்சு என்ன செய்யும்? ஒட்சிசனோட தாக்கம் அடைந்து அமில ஒட்சைட்டுகளை உருவாக்கும். அவற்றில் வாயுவில் காணப்படும் அநேக ஒட்சைட்டுகள் நீரில் லகுவாக கரைந்து அமிலமாக்குவோம். சரியா? இப்போ இந்த அமில ஒட்சைட்டுகளை பற்றி நான் விளக்கம் சொல்ல போனேன்டா, அது பெரிய விளக்கம். சரியானே? அதை நீங்கள் ஏழில் படிப்பீங்க. அந்த அமில ஒட்சைட்டை பற்றி உங்களுக்கு தனி இது அதுக்கான விளக்கமே தனியே இருக்கும். வந்து அல்லுலோக மூலகங்கள். சரியான என்ன? நைதரசன் அல்லுலோக மூலகம். நைதரசன் என்னது? ஈரணு வாயுவாக தான் காணப்படும். இந்த நைதரசன் என்னது? ஈரணு வாயுவாக தான் வழியில் காணப்படும். இது கிட்டத்தட்ட 78.1% இன்னும் இருக்கும். சரியான வழியில். இது என்ன செய்யும்னா, ஒரு மின்னல் அடிக்கிற டைமில், மின்னல் அடிக்கக்குள்ள இது என்ன செய்யும்னா, இந்த எண்டு வாயுவும் ஓட்டும் வாயுவும் சந்திச்சாருன்னு சொன்னால், ஓட்டு வாயுவும் எப்படியும் இருக்கும், சந்திக்கும். சந்திக்கக்குள்ள இவங்க ரெண்டையும் மோதி என்ன செய்வாங்கடா, என்2வும் ஓட்டுவும் சேர்ந்து NO2 உருவாக்குவாங்க. சரியான NO2 உருவாக்குவாங்க. இதுதான் என்ன செய்யும்? மின்னல் நடக்கிற டைமில் நடக்கும். இந்த N2ஆல் நடக்கும். சரியான? அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாவம். 78.1% நைதரசன், விலங்கு புரதங்கள், தாவர புரதங்கள் நைதரசன் கூறாக புரதங்களில் ஒரு நைதரசன் வந்து ஒரு கூறு. நைதரசன் என்னத்தை இருக்கும்? புரதங்களில் வந்து கட்டாயம் NH2 கூட்டம் இருக்கும். அதாவது அமைன் கூட்டம் என்றது என்ன இருக்கும்? ஒரு புரதத்தில் வந்து ஒரு புரதம் என்று எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்கும்? கார்பன் சொன்னால் அங்கே வந்து R கூட்டமும் H கூட்டமும் ஒரு அமைன் கூட்டமும் அதுக்கப்புறம் என்ன ஒரு கார்பாக்சைல் கூட்டமும் இப்படி ஒரு கூட்டம் என்ன செய்யும்? கட்டாயம் இந்த ஒரு புரதத்தில் வந்து இருக்கும். இதான் ஒரு புரத மூலம். அப்போ புரதம் வந்தாலும் இந்த நைதரசன், இந்த அமைன் கூட்டம் என்னது ஒரு முக்கியமான விஷயம். சரிதானே? அப்போ இது காணப்படும். அடுத்து என்ன? நிறம் நைட்ரேட்டு, நைட்ரைட்டு, அமோனியம் போன்ற சேர்வைகள் பூராவும் நைதரசன் காணப்படும். வலியை விட சற்று அடர்த்தி குறைவானது, சிறிய அளவு. இவர் தான் நம்ம இங்கே வந்து இந்த லிக்யூட் நைட்ரஜன் என்று சொல்லுவாங்க. குளிருக்கு பாவிப்பாங்க. அதெல்லாம் இங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னது? யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. லிக்விட் நைட்ரஜன் கடும் உறைதலான விஷயம். சரி, ரைட். அப்போ தாக்குதன்மையை குறைந்த வாயுவாகும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. சும்மா வாய்ச்சி எடுத்தீங்கன்னா சரி. இதை பற்றி ஏதோ குறித்து உங்களுக்கு பெருசாக வித்தியாசமான கேள்வியிலும் வரப்போரில்லை. சின்ன சின்ன கேள்வியெல்லாம் இதில் கேட்பான். சரியானே? அடுத்து வந்து என்ன? மின்குமிழ் வெப்பமானி போன்றதுக்கு நிரப்பு வாயுவாகவும் பயன்படுத்தப்படும். அவ்வளோ வேறு. அடுத்து வந்து கந்தகம். இது சல்பர் என அழைக்கப்படும். இது வந்து இயற்கை வெவ்வேறு படிவங்களை காணும். இது வந்து உண்மையாக சல்பருக்குன்னு நிறைய பிரதிருப்பங்கள் இருக்குது. சரியானே? முக்கம் இது என்ன? சாய் சதுர கந்தகம், இப்படி நிறைய கந்தகத்தில் நிறைய வகைகள் இருக்குது. சரியானே? இது உங்களுக்கு எப்படி சொன்னால் பளிங்குருவற்ற வெண் மஞ்சள் தூளாகவும் மஞ்சள் நிற பளிங்காக அப்படி நிறைய நிறைய விஷயமாக உங்களுக்கு காணப்படும். சரியான? இது என்ன? சுவையோ மனமோ அற்றது. இதை யாரும் பாய்க்கில் வச்சு பார்க்க போகிறல. சுவையோ மனம் அற்றது, மின் அருகி கடத்தி, நீரி கரையாது, சேதன கரைப்பானி, சிறிதளவு கார்பன் இருசல்பேட்டு நன்றாக கரையும். சரிதானே? கந்தகம் நீல நிற சுவாலுடன் வழியில் எறிந்து கந்த ஈரோட்சைட் வாயுவை தரும். இது ஒரு ஞாபகம் வச்சிங்கன்னா சரி. சரியான? கந்தகம் என்ன SO2 தரும். சரியான? SO2 தான் கந்த ஈரோட்சைட்னு சொல்கிறேன். சரியானே? அநேக உலோகங்கள் கந்தகத்தின் வெப்பமேற்றப்படும் போது உலகத்தின் சல்வேட்டை தரும். அது என்ன? உலோகத்தில் ஒரு சல்வேட்டை தரும். உலோகத்தில் சல்வேட்னா இப்போ நம்ம இரும்பு வந்து எஃப்இயை வந்து நம்ம கந்தகத்தை போட்டு சூடேற்றினோம்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. எஃப்இஎஸ்ன்னு சொல்லி ஒரு உலோக சல்வேட்டை தரும். அது கருப்பு நிறத்தில் இருக்கும். நீங்கள் இந்த இது வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இந்த எஃப்இ இரும்பு தூளையும் எஃப்ஐயும் கந்தகத்தையும் போட்டு சூடேற்றி ஒரு கருப்பு நிற தூள் எடுத்திருப்பீங்க. அது நீங்கள் அது எஃப்இஎஸ்ன்னு சொல்கிறேன். சரிதான்? செஞ்சு ஓயிலில் செஞ்சீங்களான்னு தெரியாது. எங்களுக்கெல்லாம் செஞ்சவங்க, உங்களுக்கு இப்போ செஞ்சாங்களோ தெரியாது. சல்பூரிக் அமிலம். இந்த சல்பூரிக் அமிலத்துக்கு பேர் தான் என்னது? H2SO4. H2SO4 தான் என்னென்னு சொல்கிற? H2SO4 இதைத்தான் சல்பூரிக் அமிலம்னு இந்த உற்பத்தி தான் வந்து கந்தது. அடுத்து என்ன? கல்சியம் மெக்னீசியம் சல்பேட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றது. சல்பேட் அடங்கிய சாய வகைகள். சரியா? கார்பன் இருசல்பேட்டு போன்ற கரைப்பான்கள் காந்த ஈரோட்சைட்டு, வாயு, தீக்குச்சி எல்லாம் பயன்படுத்தப்படுது. டயரில் வந்து என்ன செய்யப்படும்? கல்வனைசுப்படுத்த இந்த வல்கனைசுப்படுத்த இந்த டயரை கல்வனைசுப்படுத்தையும் பயன்படுத்தப்படும்.
அடுத்து என்ன கார்பன். கார்பன் வந்து இயற்கையில் பரவலாக காணப்படும். சரியா, ஒரு அலுவலகம். இந்த ஒரு கார்பன் வந்து 2 பிரதிருப்பமாக இருக்கும். என்ன இருக்கும்? கார்பன் வந்து இரு பிரதிருப்பங்களை கொண்டிருக்கும். ஒன்று என்னது? காரியம். காரியம். அடுத்து வந்து என்னது? வைரம். 2 பிரதிருப்பங்கள் என்ன செய்யும்? இந்த கார்பன் வந்து கொண்டிருக்கும். ஆனால் அல்லுலோகங்கள்லேயே வந்து அல்லுலோகம் என்று நீங்கள் எடுத்தீங்கன்னாலே இந்த காரியம் தான் என்ன செய்யப்படும்? மின்னை கடத்தும். மின்னை கடத்தும் அல்லுலோகம் என்று எடுத்தாலே என்னது? மின்னை கடத்தும் அல்லுலோகம் என்று எடுத்தால் கார்பன். அந்த கார்பன்லேயே என்ன பிரதிருப்பம் கடத்தும் என்று சொன்னால் காரியம் என்ற ஒரு பிரதிருப்பம் தான் என்ன செய்யப்படும்? கடத்தும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அது என்ன? இது கடத்தாது. அது பேர் என்ன? வைரம் வந்து கடத்தாது. சரியானே. வெவ்வேறு ஹைட்ரோ கார்பன் பாடத்தில் நம்ம இந்த ஹைட்ரோ கார்பன்களை பற்றி படிப்போம். சரியானே. பளிங்குருவான வடிவம் எது? வைரமும் காரியம். பளிங்குருவற்ற வடிவம் வந்து நிலக்கரி, மரக்கரி, சுழற்கரி என்றது வரும். சரியா, ரைட். பௌதிக இயல்புகள் என்ன? கார்பன் பிறப்பும் பௌதிக இயல்பு வேறுபடுகின்றது. வைரத்தை தவிர்த்த கார்பனின் நேரிய பிறப்பும் கருப்பு நிறமாகவும் திண்மமாக காணப்படும். ஒப்பீட்டளவில் அடர்த்தி குறைந்தது. ஆனால் வைரம் வந்து என்ன? அடர்த்தி கூடியது. சரியானே. கண்ணாடியில் வெட்டுறதுக்கெல்லாம் என்ன செய்யப்படும்? பயன்படுத்தப்படுதுன்னு நம்ம பார்த்துருப்போம். சரியா, ரைட். ரைட். கார்பன் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி. ஆபரணங்கள் தயாரிக்க, கண்ணாடியை வெட்டுவதற்கு எல்லாம் நீங்கள் பாடமாக்கி வச்சிங்கன்னா சரி. சிலிக்கன். இந்த சிலிக்கன் வந்து ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து டிரான்சிஸ்டர் உற்பத்தியிலேயும் வந்து சூரிய கலங்கள் உற்பத்தியில் இதெல்லாம் இந்த சிலிக்கன் பயன்படுத்தப்படும். சரியானே. இது வந்து இதே நீங்கள் சும்மா சும்மா வாட்சி வச்சிங்கன்னா சரி. போரான் இதெல்லாம் நீங்கள் சும்மா வாட்சி உலகங்களை உருக்கி ஒட்டுவதுக்கு இந்த போரன் தான் வந்து உலகங்களை உருக்கி ஒட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாள். இதெல்லாம் பார்த்தீங்க சரி. இந்த ஒட்சைட்டின் அமில மூல இயல்பு இது ஒருக்கா பார்த்தோம்னா இது முடியுது. சரியா, ரைட். இந்த உலோகங்களும் ஒட்சைடு இதே நீங்கள் வழியாக பாருங்க வந்து இந்த நான் ஒருக்கா ட்ரை பண்ணுறேன் போங்க. ரைட். இது ஒருக்கா நான் இங்கே இருக்கேன். ஜஸ்ட் ரைட். இது நம்ம எதை பார்ப்போம். இது என்னன்னு சொன்னால் நான் என்ன சொன்னேன்? சோடியம் வந்து என்ன செய்யும்? இந்த உலோக ஒட்சைட்டுகளோட இயல்புகள் வந்து அமில மூல உலோக ஒட்சைட்டுகள், அதாவது ஒட்சைட்டு அமில மூல இயல்பு வந்து அது வந்து என்னது? உலோகம். உலோகங்களுக்கு என்னது? காரமாக தான் இருக்கும். வன்மூலம் மென்மூலம். சரிதானே. இப்போ இது என்ன செய்யும் என்று சொன்னால் ஆவர்த்தனம் வழியே இயல்பு என்ன செய்யும்? இப்படியே மாறிக்கொண்டு போகும். அதாவது காரமாக இருந்தவர் என்ன செய்வார்? இப்போ நான் என்ன சொன்னேன்? அல்லுலோகத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம அல்லுலோக உலோக வெப்சைட்டுகள் என்ன செய்யும்? அல்லுலோகம் வந்து என்ன செய்யும்? அமில உலோக வெப்சைட்டுகள் அமில வெப்சைட்டுகளை உருவாக்கும். அமில ஒட்சைட்டுகள் அவங்களும் அமில ஒட்சி அமிலங்கள் இல்லை ஒட்சி அமிலங்கள்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யும்? அல்லுலோகங்கள் உருவாக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே இருந்து ஆரம்பித்த ஒரு ஆவர்த்தனத்தில் வந்து இங்கே வந்து உலோகம் இருக்குது. முதலாம் கூட்டமும் 2ஆம் கூட்டமும் உலோகம் இருக்குது. 3ஆம் கூட்டத்தில் வந்து உங்களோட சிலபஸின் படி அலுமினியம் வந்து என்னது? ஈரியல்பு. அலுமினியம் ஈரியல்பு தான். மட்டும் சொல்கிறேன். 3ஆம்ல ஈரியல்பு. 4க்கு வந்து இங்கே என்ன செய்யும்? அதாங்க 4 உள்ளது. 4 வந்து அல்லுலம். அப்போ இங்கே என்னது? மென்னமிலம் ஒன்று வருது. அப்போ என்ன இது? ஈரியல்புக்கு அடுத்து வாரவர் யார் இருக்கணும்? மென்னமிலம். மென்னமிலத்துக்கு அடுத்து அவரும் ஒரு மென்னமிலம். பொஸ்பரஸ். சரியா, பொஸ்பரஸோட வார P2O5 அதோட செய்யணும். அதுவும் மென்னமிலம். இங்கே வந்தது எஸ்ஸுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன வரும்? வண்ணமிலமாக மாறும். இது என்ன? Cl2O அது சரியான வண்ணமிலம். சரியா, ரைட். அப்படி இந்த ஒட்சைட் இயல்பு என்ன? இங்கே வந்து காரத்தில் ஆரம்பித்தவர் இங்கே ஓக்குள்ள என்ன இருப்பார்? அமிலமாக இருப்பார். இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. இது வந்து 3ஆம் ஆவர்த்தன மூலங்களோட ஒரு உதாரணம் தந்துருக்காங்க. அதாவது ஒட்சைட்டின் அமில இயல்பு வந்து அதிகரிக்கும். அமில இயல்பு அதிகரிக்குது என்று சொன்னால் அமில இயல்பு அதிகரிக்குதுண்டா கார இயல்பு என்ன செய்யும்? குறையும். இவ்வளவுதான் உங்களுக்கு பாடம். இந்த பாடம் இவ்வளவுதான். இவ்வளோ இது பெரிய பாடமாக இருக்கின்றதுக்காக வேண்டி வந்து உங்களுக்கு வந்து என்ன இது வந்து அவ்வளோ என்ன சொல்கிற இதில் வந்து கேள்வி இவ்வளோ வரும் இல்லை. கேள்வியும் இதுக்குள்ளே குறையத்தான் வரும். சரிதானே. இந்த பாடத்தில் நிற்கிற அவ்வளோவுமே உங்களுக்கு கேள்வியாக கேட்குறல்ல. சரியானே, ரைட். நம்ம அடுத்து வந்து நேர்கோட்டு இயக்கம் பார்ப்போம். நான் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து சரியா அந்த பேப்பர் கிளாஸ் செய்கிறேன்னு சொன்னேன். 2016 2025 வரைக்கும் ஃபுல் பேப்பர் கிளாஸ். ஒரு நாளைக்கு எப்படியும் 15 MCQ, ஒரு கேள்வியில் வந்து 15 MCQ முடிச்சதுக்கு பிறகு அந்த அதிலேயே வந்து ஸ்ட்ரக்சரையும் எஸ்ஏயும் பார்த்துட்டு அந்த கேள்வி முடிய 15 வந்து உங்களுக்கு எத்தனை நாளைக்கு நடக்கும்? 3 நாளைக்கு கிட்ட நடக்கும். அதிலே 40 MCQ முடிய இங்கே ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த ஸ்ட்ரக்சரும் எஸ்ஏயும் ஒரு நாளில் முடியும். முடிஞ்ச அடுத்ததுக்கு வந்து அடுத்ததுக்கு போகும்.
இப்படியா போய் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் ஃபுல்லாக உங்களுக்கு முடிப்பேன். ஒரு ஆள் எஃப்ல வந்தாலும் அவர் என்ன செய்யலாம், ஏக்கு போகிற அளவுக்கு படிக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அவர் என்ன செய்யலாம், சிஓ பிஓ அவர் வந்து இந்த கிளாஸில் வந்து இருந்து அந்த சொல்கிறத கொஞ்சம் இருந்து கேட்டாலே என்ன செய்யலாம், சிஓ பிஓ எடுக்கிற அளவுக்கு ஆள் போகலாம். மேக்ஸிமம் அவர் வந்து மேக் பண்ண வேறண்டா ஒர்க் பண்ண வேண்டாம், அவர் ஏஏ எடுக்கக்கூடிய அளவு இதுக்கான இது வந்து நான் வந்து 25ஆம் தேதி அப்படி நான் போடுவேன் குரூப்பில். இந்த கிளாஸில் விளக்கம் என்னன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்துட்டு எதுவும் விளங்கலைன்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து 07 032 79 119 இந்த நம்பருக்கு விளங்காட்டி வந்து கேளுங்க. இது உங்களுக்கு கேளுங்க, எனக்கு கேட்க வேணாம்னு சொல்லல. என்ன விளங்காட்டியும் வந்து கேளுங்க. நான் படிப்பிச்ச இந்த வீடியோவில் விளங்காத விஷயம் இது இருந்தால் தயவுசெய்து வந்து கேளுங்க. குரூப்பில் வந்து ஜாயின் ஆகுங்க, சேனலில் இருங்க, சரியானே? அதனால் எல்லாத்தையுமே படிங்க. கொஞ்ச நாள் தான் இருக்குது, 3 மாதம் தான் இருக்குது. ஆனால் 3 மாதம் ஏக்கி தாராளம். ஓஎல் சயின்ஸுக்கு வந்து ஏக்கி வந்து 3 மாதம் தாராளம். அதனால் நல்லா படிங்க, சரியா? ஓகே.